கிறிஸ்துக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலும் கூட பிதாவாகிய தேவன் நம்மளை ஒன்று கூட்டி அவருடைய வார்த்தைகளை தியானிக்க கிருபை செய்ததுக்காக பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்து இயேசு மூலியமாக கூட நாம் நன்றிகளை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இன்று ஒரு நாளிலும் கூட நம்ம வந்து ஒரு புதிய பாடத்தை வந்து நம்ம பார்க்க போறோம். "வை டஸ் காட் பர்மிட் ஈவில்?" தேவன் ஏன் தீமையை அனுமதிக்கிறார்? அப்படின்ற ஒரு பாடத்தை தான் இன்னைக்கு வந்து நம்ப பார்க்க போறோம். அ போன அ போன சில வாரங்கள்ல கூட நம்ம எத பத்தி பார்த்தோம் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம். காட்ஸ் கிங்டம், கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு எடுத்துக்கும்போது, தேவன்ட்ட வந்து அநேக ஒரு திட்டங்கள், தேவனுடைய திட்டம் இந்த உலகத்துக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள வந்து நம்ம வந்து பார்த்தோம். தேவன் வந்து அவருடைய ராஜ்யத்துல எல்லா மனுஷரையுமே வந்து அவர் ஆசீர்வதிக்க போறாரு. எல்லாருமே அதாவது மரிச்சவங்க வந்து மறுபடியும் உயிரோட வருவாங்க. அவங்க உயிரோட வந்து நித்திய ஜீவனை வந்து பெற்றுக்கொள்வாங்க. அப்படின்ற ஒரு விஷயத்த கூட நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோம். நிறைய அதாவது தேவனுடைய ராஜ்யமானது எப்படி இருக்கும்? எவ்வளோ அற்புதமாக அது இருக்கும்? அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம கவனிச்சோம். இப்போ வந்து இங்க என்ன கேள்வி வருது அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் வந்து இவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஆனாலும் ஏன் தேவன் தீமையை அனுமதிச்சார்? தேவனுடைய ராஜ்யம் அதாவது இப்போ நம்மளுடைய உலகம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, தீமையான உலகமா இருக்கு. இந்த தீமையான உலகத்தை தேவன் அனுமதிக்காமல், அவருடைய ராஜ்யத்தை வந்து எப்பொழுதுமே அவரு அதாவது முன்னாடியே வந்து அவரு எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா? முன்னாடியே வந்து அவரு ஸ்தாபிச்சிருக்கலாம் இல்லையா? எதுக்காக தேவன் அவருடைய ராஜ்யத்தை வந்து முன்னாடியே ஸ்தாபிக்கல? அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து மெயினான நம்மளுடைய பாடம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எதுக்காக தேவன் வந்து தீமையை அனுமதிக்கிறார்? எதுக்காக தேவன் தீமைய வந்து அனுமதிக்கிறார்? முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து இதா தான் இருக்குன்ட்டு பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம வந்து நியூஸ் ஓப்பன் பண்ணாக்காவே நம்மளால நியூஸே வந்து பார்க்க முடியல. ஏன்னா நியூஸ் ஓப்பன் பண்ணாலே பயமுறுத்துற மாதிரி தான் இருக்கு. அதாவது கோவிட் வந்து இன்கிரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. இன்னொரு நியூஸ் வந்து யுத்தங்கள். நிறைய யுத்தங்கள் வந்து பூமியில வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த நியூஸ் வருது. அதாவது நியூஸ் வந்து எப்படி வருது அப்படின்னா, இதுதான் முடிவா? முடிவின் காலத்துல வந்து நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. இந்த மாதிரி நியூஸ ஓப்பன் பண்ணாக்காவே, அதாவது நம்ம கேட்க வேண்டிய அதாவது நம்மளுடைய காதுகளுக்கு வந்து இந்த செய்திகள் எப்படி இருக்குது அப்படின்னா, துக்கத்தை தரக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ஒரு பயத்தை தரக்கூடிய விஷயமா தான் இருக்குதே தவிர, சந்தோஷத்தை குடுக்கக்கூடிய விஷயமாவே இது இல்ல. இப்போ உலகத்துடைய நிலைமை வந்து இப்படி தான் இருக்கு. இப்போ ஒரு நியூலி மேரிட் கப்புள் அதாவது புதுசா திருமணமானவங்க. இவங்க என்ன பண்றாங்க, புதுசா திருமணம் ஆயிட்டு எங்கேயோ ஒரு அதாவது வெளிய ஹனிமூனோ அது எங்கேயோ போறாங்க. போயிட்டு அவங்க போயிட்டு வரக்கூடிய அந்த ஒரு டைம்ல வந்து என்ன ஆயிடுறாங்கன்னா, இறந்து போயிடுறாங்க. செத்து போயிடுறாங்க. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட். இந்த மாதிரி நெறைய நியூஸ் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வந்து எவ்வளோ சந்தோஷமா திருமணம் ஆயிருக்கும். அந்த சந்தோஷத்த கொண்டாடுறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, எங்கேயாச்சும் வெளியூர் போயிருப்பாங்க. அல்லது வேற எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு வந்து போயிருப்பாங்க. ஆனா, எதிர்பார்க்காத ஒரு சூழல் என்ன ஆயிருக்கும் அப்டின்னா, ஆக்சிடென்ட் ஆயிட்டுருக்கும் அவங்களுக்கு. 2 பேரும் இறந்து போயிருப்பாங்க. இது வந்து ரியலாவே நெறைய இன்சிடென்ட் இந்த மாதிரியான இன்சிடென்ட்ட வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ இந்த விஷயத்தை வந்து தேவன் ஏன் அனுமதிக்கிறார்? அவங்களுடைய சந்தோஷத்த கொண்டாட தான் போனாங்க. ஆனா என்ன ஆயிட்டாங்கன்னா, இறந்துட்டாங்க. எதுக்காக தேவன் இந்த விஷயத்த வந்து அனுமதிக்கிறார்? இப்போ அதாவது இப்போ நெறைய குழந்தைகள் வந்து பிறக்கும்போதே இறந்து போயிடுறாங்க. நெறைய குழந்தைகள். சில பேர் வந்து வயித்துல இருக்கும்போதே இறந்து போயிடுவாங்க. சில பேர் பொறுக்கும்போது எப்படி பொறுப்பாங்க அப்படின்னா, ஊனமா பொறுப்பாங்க. அதாவது ஹேண்டிகேப். கண்ணு தெரியாது, இல்ல காது கேட்காது, இல்ல வாய் பேச தெரியாது, இல்ல கையோ, காலோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஒரு பிரச்சனையா இருக்கும். பொறந்து சில மாதங்கள் கூட அந்த குழந்தைகள் வந்து இறந்துடுறாங்க. சில மாதங்களுக்குள்ளேயே அவங்க இறந்து போயிடுறாங்க. இந்த குழந்தைகள் வந்து என்ன தப்பு பண்ணுச்சு? எதுக்காக வந்து தேவன் இந்த விஷயத்த எதுக்காக வந்து அனுமதிக்கிறார்? இந்த ரீசென்ட்டா நடந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்க இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த அஹமதாபாத் ஏர்பிளேன் கிராஷ். அதாவது கிட்டத்தட்ட அ அதாவது ஒரு 300 மோர் தேன் 300 பேர் வந்து செத்து போயிட்டாங்க. இந்த ஒரு கிராஷ்ல.
இப்போ அந்த ஒரு ஃப்ளைட்ல அவங்க கிளம்பி போகும்போது, இது வந்து லண்டனுக்கு போகக்கூடிய ஒரு ஃப்ளைட் தான். அகமதாபாத்லேருந்து. நெறைய பேர் வந்து அதாவது மேல் படிப்பு படிக்கிறதுக்காக அந்த ஃப்ளைட்ல வந்து ஏறியிருப்பாங்க. லண்டனுக்கு போயிட்டு வந்து நம்ம வந்து மேல் படிப்பு படிக்கலாம். நம்மளுடைய குடும்ப பிரச்சனைகள வந்து நம்ம தீர்த்துடலாம். அப்படின்ற ஒரு நம்பிக்கையில, ஒரு எக்ஸைட்மென்ட்ல வந்து ஏறியிருப்பாங்க. நெறைய பேர் புதுசா கல்யாணம் ஆனவங்க கூட ஏறியிருப்பாங்க. நெறைய குழந்தைகள் வந்து இருப்பாங்க. நெறைய அ ஸ்திரீகள் கூட அந்த ஒரு ஏரோப்ளேன்ல வந்து ஏறியிருப்பாங்க. நிறைய வயசானவர்கள் வந்து ஏறியிருப்பாங்க. ஆனா எல்லாருமே செத்து போயிட்டாங்க. இது வந்து அ நீங்க வந்து இது வயநாடு. இது கூட நீங்க இது வந்து போன வருஷம் நடந்த விஷயம். அதாவது இந்த ஒரு கிராமமே அழிஞ்சு போயிடுச்சு. அது மழை பேஞ்சு அந்த லேண்ட்ஸ்லைட் அதாவது அந்த மேல இருக்கக்கூடிய அந்த மலைகள் எல்லாமே கீழ சரிஞ்சு வந்து ஒரு கிராமத்தையே வந்து இது அழிச்சிடுச்சு. அதாவது அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அந்த முந்தின ராத்திரி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் படுத்து தூங்கியிருப்பாங்க. சாப்ட்டு சந்தோஷமா படுத்து தூங்கியிருப்பாங்க. நாளைக்கான விஷயங்கள வந்து யோசிச்சுட்டே படுத்திருப்பாங்க. ஆனா சடனா அதாவது தூங்கிட்டு இருக்கும்போதே நெறைய பேர் செத்து போயிட்டுருப்பாங்க. நெறைய பேர் இதுல வந்து செத்து போயிட்டாங்க. நெறைய பேருக்கு அடிபட்டுருக்கு. நெறைய பேர காணோம். உயிரோட இருக்கிறாங்களா இல்லையான்றதே தெரியல. வீடுகள் கூட அடிச்சுன்னு போயிடுச்சு. இப்ப இந்த ஏர்பிளேன் கிராஷ் கூட நீங்க வந்து பார்த்தோம்னாக்கா, இந்த ஏர்பிளேன் வந்து இது ஸ்டார்ட் ஆயிட்டு, அதாவது ஒரு ஹாஸ்டல்ல போய் இது இடிச்சுச்சு அப்டின்ட்டு சொல்றாங்க. ஒரு ஹாஸ்டல்ன்னும்போது அந்த ஹாஸ்டல்ல வந்து பசங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். சம்மந்தமே இல்லாம இந்த ஏரோப்ளேன் என்ன பண்ணியிருக்குன்னா, அவங்களுடைய ஹாஸ்டல்ல போய் இடிச்சு, அங்க இருக்கிறவங்க கூட சில பேர் செத்து போயிட்டாங்க. இந்த விஷயங்கள வந்து பார்க்கும்போதோ, அல்லது இந்த விஷயங்கள வந்து கேட்கும்போதோ, இது கண்டிப்பா வந்து ஒரு சந்தோஷம் தரக்கூடிய விஷயமே இல்ல. இது வந்து நமக்கு ரொம்ப ஒரு மன வருத்தத்தை குடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அப்டின்ட்டு நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்தில நெறைய இந்த எர்த்குவேக்ஸ் பூமி அதிர்ச்சி, அதுக்கப்புறமா இந்த சுனாமி, அப்புறம் அமெரிக்கால கூட ரீசென்ட்டா கூட பார்த்தோம். அந்த காட்டுத்தீ. நெறைய அதாவது அந்த காட்டுத்தீ கிட்டத்தட்ட நெறைய பேருடைய வீட வந்து எரிச்சிடுச்சு. அந்த ஒரு ஏரியால. அந்த காட வந்து எரிச்சிடுச்சு. பிளஸ் அது மட்டும் இல்லாம இந்த இந்த சுழல் காற்று. ஒரு சுழல் காற்று வந்துச்சு அப்டின்னா, நெறைய வீடுகள் வந்து அழிஞ்சு போயிடும். இந்த மாதிரி நெறைய ஒரு இயற்கையான ஒரு பாதிப்புகள். நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எல்லாமே வந்து நெறைய அப்பாவி மக்கள வந்து சாகடிச்சிடுச்சு. அதாவது இந்த இயற்கையான இந்த ஒரு ஆபத்து வரும்போது, இது வந்து நல்லவங்க, கெட்டவங்கன்னு பார்க்காது. எல்லாரையுமே வந்து அழிச்சிடும் இது. யார் யார் மாட்றாங்களோ எல்லாருமே அழிச்சிடும். அதாவது குழந்தைகள்ன்ட்டு பார்க்காது. ஸ்திரீகள், பெண்கள் அப்படின்றதே பார்க்காது. யார் வந்தாலும் எல்லாருமே வந்து அடிச்சு போட்டுரும். இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்லாம் இந்த உலகத்துல வந்து நடந்துட்டே இருக்கு. அதாவது இந்த செய்திகள் வந்து அப்பப்போ நம்ம வந்து கேள்விப்பட்டுட்டே இருப்போம். அது மற்றும் இல்ல, இப்போ இந்த ஒரு கரண்ட் உலகத்துல நம்ம பார்க்கும்போது, நெறைய தீமையான விஷயங்கள், அதாவது இ இன்ஜஸ்டான விஷயங்கள் நெறைய நடக்குது. அநீதியான விஷயங்கள். பெண்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு கொடுமை, பிளஸ் நெறைய கிரைம் வந்து ரொம்ப ரொம்ப இன்கிரீஸ் ஆயிடுச்சு. நெறைய மர்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இன்கிரீஸ் ஆயிடுச்சு. அதாவது அநீதி பண்ணிட்டு, அந்த அநீதியில வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதில்ல. தண்டனை கிடைச்சாலும் இம்மீடியட்டா ரிலீஸ் ஆயி வெளிய வந்துர்றாங்க. ஸோ தேவன் வந்து இந்த விஷயத்தெல்லாமே ஏன் அனுமதிக்கிறார்? தேவன் இந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கிறாரு. ஆனா தேவன் வந்து இந்த விஷயங்கள என்ன பண்றாரு அப்டின்னு அனுமதிக்கிறாரு. ஸ்டாலின் பிரதர் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது சார். இப்ப கேக்குதா பிரதர் வாய்ஸு? எஸ் பிரதர் கண்டினியூ. சாரி பிரதர். இன்டர்நெட் இஷ்யூ.
சாரி பிரதர்ஸ், கொஞ்சம் இன்டர்நெட் இஷ்யூ. ஸோ நம்ம வந்து கன்டின்யூ பண்ணலாம். இப்போ இந்த உலகத்தில நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு அநீதி, ஒரு இன்ஜஸ்டிஸான விஷயங்கள், அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த விஷயங்கள், பிளஸ் நெறைய மர்டர்ஸ் வந்து நெறைய நடக்குது. நெறைய பேர் தப்பு செய்றாங்க. ஆனா, அவங்க செய்ற தப்புக்கு அந்த தண்டனையே வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அந்த ஒரு பனிஷ்மென்ட் அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதே இல்ல அப்டின்ட்டு நம்ம வந்து பார்க்குறோம். ஈஸியா தப்பிச்சிடுறாங்க. அதாவது அவங்கள ஜெயில்ல போட்டா கூட, ரொம்ப ஈஸியா வந்து வெளிய வந்துர்றாங்க. இதுல நெறைய அப்பாவிகள் தான் நெறைய பேர் மாட்டிக்கிறாங்க. இதெல்லாமே தேவன் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. இதெல்லாமே ஏன் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே தேவன் வந்து அனுமதிக்கிறாரு? அப்புறம் இந்த உலகத்துல வந்து நெறைய நோய்கள் இருக்கு. ஒரு ஹார்ட் டிசீஸோ, இல்ல வேற விதமான நோய்களோ, கொரோனா கூட வந்துட்டு போயிடுச்சு. நெறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி மருந்தே இல்லாத நெறைய நோய்கள் வந்து இந்த உலகத்துல இன்னுமே தான் இருக்கு. டெக்னாலஜி எல்லாமே இன்கிரீஸ் ஆயிடுச்சு, டெவலப் ஆயிடுச்சு, ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் சில விஷயங்களுக்கு வந்து மருந்தே வந்து கண்டுபிடிக்கவே முடியல. இன்னுமே அந்த விஷயங்கள் வந்து நெறைய பேர வந்து அந்த மரணத்துக்கு தான் கொண்டு போயிட்டே இருக்குன்ட்டு பார்க்குறோம். இந்த விஷயங்கள் எல்லாமே தேவன் எதுக்காக அனுமதிக்கிறாரு? எதனால வந்து இந்த விஷயங்கள வந்து அனுமதிக்கிறாரு? நெறைய பேருக்கு கேன்சர் வருது. நெறைய பேருக்கு வந்து அ அதாவது எபோலா அப்டின்ற ஒரு டிசீஸ் கூட இருக்கு. அதுக்கெல்லாம் மருந்தே இல்ல அப்டின்றாங்க. இந்த மாதிரி நெறைய விஷயங்கள், நெறைய நோய்கள் வந்து வருது. ஆனா இந்த நெறைய பேர் வந்து நோய்கள்லயே வந்து செத்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ கரண்ட்டா நடக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த யுத்தங்கள், போர். அதாவது நியூஸ ஆன் பண்ணாலே என்னதான் சொல்றாங்கன்னா, "ஒருவேளை இதுதான் முடிவா? 3ஆம் உலகப் போர் வந்து வரப்போதா? உலகம் வந்து முடியப் போதா?" இப்போ கரண்ட்டா கூட இந்த இஸ்ரேல், ஈரான் வார் கூட நடந்துட்டு இருக்கு. இப்போ இத நியூஸ் ஓப்பன் பண்ணாலே நம்மளால வந்து பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு வந்து பயத்த தான் ஏற்படுத்துறாங்க. உலகம் வந்து முடிஞ்சிடுமா? அப்படின்ற மாதிரி தான் நியூஸ்லயே இப்போ வந்து போடுறாங்க. இந்த யுத்தங்கள் ஒரு பக்கம் நடக்குது. இப்போ யுத்தங்கள் அப்படின்னு எடுக்கும்போது, ஒரு கவர்ன்மென்ட்க்கும், இன்னொரு கவர்ன்மென்ட்க்கும் நடக்கக்கூடிய ஒரு சண்டை தான் யுத்தம். ஆனா, இந்த ஒரு யுத்தத்தின் மத்தியில நெறைய அப்பாவி மக்கள் வந்து செத்து போறாங்க. நெறைய அப்பாவி ஜனங்கள் வந்து இந்த யுத்தத்துல வந்து செத்து போறாங்க. நெறைய பேர் வந்து செத்து போறாங்க. அதாவது ரொம்ப அப்பாவிகள் தான். அதாவது சாதாரணமான ஜனங்கள். இப்போ ஒரு யுத்தம் நடக்கும்போது யார் தான் செத்து போணும் அப்டின்னா, இந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜரோ, அந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய சோல்ஜர் தான் செத்து போணும். ஆனா, இப்போ நடக்கக்கூடிய யுத்தங்கள் வந்து எப்டி இருக்கு அப்டின்னா, நெறைய அப்பாவிகள் வந்து செத்து போறாங்க. இதுக்கு நடுவுல வந்து யார் தான் நெறைய மாட்டிக்கிறாங்க அப்டின்னா, சாதாரணமான ஜனங்கள் தான். அவங்க தான் வந்து இறந்து போறாங்க. அவங்க தான் வந்து நெறைய பாதிப்புக்குள்ளாகுறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே தேவன் வந்து ஏன் அனுமதிக்கிறார்? இந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது, நமக்கு வரக்கூடிய கேள்விகள் என்னன்னா, தேவனுக்கு வந்து நம்ம மேல வந்து அக்கறையே இல்லையா? இந்த ஒரு மனுஷ குலத்தின் மேல தேவனுக்கு அக்கறையே இல்லையா? நம்மள பத்தி அவரு கவலைப்படவே மாட்டாரா? இப்போ நெறைய விஷயங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்துல வந்து நடக்குது. தேவன் வந்து ஏன் இந்த விஷயங்கள் எல்லாம் தடுக்க மாட்டாரா? கேன் ஹி நாட் பிரிவென்ட் ஆல் தீஸ் ட்ரபிள்ஸ்? இது எல்லாத்துக்குமே தேவன் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டாரா? இது ஏன் தடுக்க மாட்றார் தேவன்? அப்புறம் தேவன் ஏன் ஒண்ணுமே செய்ய மாட்டேன்றாரு? எந்த ஒரு ஆக்ஷனும் தேவன் எடுக்கிற மாதிரியே தெரியலையே! இந்த கேள்விகள் வந்து நமக்கு மாத்திரம் வர கேள்விகள் கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்குமே இந்த கேள்வி தான் இருக்கு. இப்போ இந்த யுத்தங்கள் இப்போ கொரோனா டைம்ல வந்து என்னென்ன கேள்விகள் வந்து நமக்கு வந்துச்சு? ஒருவேளை தேவன் இருக்கிறாரா? இல்லையா? தேவன் ஏன் வந்து கண்டுக்க மாட்றாரு? இப்போ வந்து நிறைய யுத்தங்கள் நடக்குது. இப்பவும் வந்து இந்த கேள்விகள் வந்து எல்லாருக்குமே வந்து வருது. என்னதான் பண்றார் தேவன்? இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே பார்க்கறதால சில நல்ல ஜனங்க, அதாவது குட் பீப்பிள் இவங்க கூட என்ன ஒரு முடிவுக்கு வந்துர்றாங்க அப்டின்னா, ஓ! தேவன் அப்டின்ட்டு ஒருத்தரே கிடையாது. தேவன் அப்டின்ட்டு ஒருத்தர் வந்து இல்ல. அப்டின்ட்டு ஒரு முடிவுக்கே வந்துர்றாங்க. காரணம் என்னன்னா, தேவன் அப்டின்ட்டு ஒருத்தர் வந்து இருந்தாக்கா, இந்த விஷயங்கள்லாம் நடக்க அவரு விடமாட்டாரே! ஒரு அன்பான தேவன். இப்போ தேவன் வந்து ரொம்ப அன்பானவர் அப்டின்ட்டு நம்ப வந்து சொல்றோம் அப்டின்னா, ஒரு அன்பான தேவன் வந்து என்ன பண்ணணும்? மனுஷகுலம் வந்து கஷ்டப்படுறத வந்து அவரு பார்த்துட்டே இருப்பாரா? ஒரு அன்பான தேவன். கண்டிப்பா கிடையாது. ஒரு அன்பான தேவன் அப்டின்ட்டு ஒருத்தர் வந்து இருந்தாக்கா,
கண்டிப்பா இந்த மனுஷன் படக்கூடிய இந்த ஒரு கஷ்டத்த வந்து அவரு பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டாரு. இவரு வந்து தாமஸ் ஆல்வா எடிசன். இவரு வந்து மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்ட். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது பல்ப். அதாவது நம்ப வீட்லலாம் யூஸ் பண்றோம் இல்லையா? பல்ப். அந்த பல்ப கண்டுபிடிச்சவரே இவரு தான். இவரு கூட என்ன சொல்றாரு அப்டின்னா, எனக்கு வந்து கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. அதாவது ஒரு சுப்ரீம் இன்டெலிஜென்ட் கிரியேட்டர். ஒரு அதாவது ரொம்ப அறிவான, ரொம்ப ஞானமான ஒரு சிருஷ்டிகர் இருக்கிறார் அப்டின்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு. ஆனா, அவர் வந்து அன்பான தேவன், இரக்கமுள்ள தேவன் அப்டின்ற ஒரு விஷயத்துல வந்து எனக்கு நம்பிக்கை இல்ல. அவர் வந்து ஒரு சிருஷ்டிகர். எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிட்டு விட்டுட்டாரு. மனுஷனுடைய விஷயங்கள்ல வந்து அவர் தலையிட மாட்டாரு. அவர் அவ்வளோதான். அவர் வந்து ஒரு கிரியேட்டர். அதுக்கு மேல வந்து அவர் ஒண்ணும் இல்ல. நம்ப சொல்ற மாரி அன்பான தேவன், இரக்கமான தேவன்றதுலாம் அவர் கிடையவே கிடையாது. சப்போஸ் அவரு அன்பான தேவனாக இருந்தார் அப்டின்னா, இரக்கமான தேவனாக இருந்தார் அப்டின்னா, மனுஷகுலம் படக்கூடிய இந்த ஒரு கஷ்டத்த வந்து அவரு பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரே! மனுஷன் வந்து இவ்ளோ சஃபர் பண்றானே! அத பார்த்துட்டு வந்து அவரு சும்மாவே இருக்க மாட்டாரே! இவரு மாத்திரம் இல்ல, நெறைய சயின்டிஸ்ட், நெறைய விஞ்ஞானிகளுடைய நம்பிக்கை வந்து என்னன்னா, இப்போ மனுஷன் வந்து இவ்ளோ கஷ்டப்படுறான். கடவுள் அப்டின்ற ஒருத்தர் வந்து இருக்கிறாரு. ஒரு சிருஷ்டிகர் வந்து இருக்கிறாரு. ஆனா, அந்த சிருஷ்டிகர் வந்து ஒரு அன்பான ஒரு தேவன் அப்டின்னு சொல்றதுல வந்து யாருமே எந்த ஒரு சயின்டிஸ்ட் வந்து நம்புறதே கிடையாது. காரணம் என்னன்னா, அப்டின்ட்டு ஒரு அன்பான ஒரு தேவன் ஒருத்தர் இருந்தார் அப்டின்னாக்கா, இந்த ஒரு மனுஷன் வந்து இவ்ளோ கஷ்டப்படவே மாட்டான். இவ்ளோ சஃபரிங்ஸ் வந்து இந்த பூமியில வந்து இருக்காது. தீமை வந்து இந்த பூமியிலே இருக்காது. அப்டின்ட்டு நெறைய பேர் வந்து சொல்றாங்க. இந்த கேள்விகள் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு கேள்விகள் வந்து உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு மாத்திரம் வரல. பைபிள்ல இருக்கக்கூடிய சில பேருக்கு கூட இந்த கேள்வி வந்திருக்கு. பைபிள்ல இருக்கக்கூடிய சில பேருக்கு கூட இந்த ஒரு கேள்விகள் வந்திருக்குன்ட்டு நம்ம பார்க்கிறோம். சில வசனங்கள்ல வந்து நம்ம படிக்கலாம் பாருங்க. எக்லீசியாஸ்டஸ் 8 சாப்டர் 16, 17 பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 16, 17. ஜான் படிக்கிறியா ஜான்? Yes, Tanya. Okay, Ecclesiastes 8, 16 and 17. When I applied my mind to know wisdom and to observe the labor that is done on earth, people getting no sleep day or night. Then I saw all that God has done. No one can comprehend what goes on under the sun. Despite all their effort to search it out, no one can discover its meaning. Even if the wise claim they knew, they cannot really comprehend it. ஸோ இங்க வந்து இந்த ஞானி, அதாவது சாலமன் தான் வந்து இது எழுதியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்டின்னா, இந்த பூமிக்கு கீழ நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து நான் பார்க்குறேன். இது என்னன்றத என்னால புரிஞ்சுக்கவே முடியல. தேவன் செஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு எல்லா விஷயங்களும் வந்து நான் பார்க்குறேன். இது என்னன்றத என்னால அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல. இவரு யார் அப்டின்னா ஞானி. ஒரு வைஸ் மேன். ஒரு ஞானிக்கு வந்து என்ன நடக்குதுன்றதே புரியலையாம். பைபிள்ல வந்து இன்னொருத்தர் இருக்காரு. அதாவது இவரு வந்து ரொம்ப ஐஸ்வர்யவானா இருந்தாரு. ரொம்ப நல்ல நிலைமையில வந்து இருந்தாரு. ஆனா, இவருக்கு வந்து நெறைய கஷ்டங்கள் வந்து வந்துச்சு. நெறைய பிரச்சனைகள் வந்து இவருக்கு வந்துச்சு. அது யாருன்ட்டு சொல்ல முடியுங்களா? கெஸ் பண்ண முடியுங்களா? யோபு. யோப். யோப் வந்து தேவன பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க. படிக்கலாம் பாருங்க. யோபு 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 4ஆம் வசனம். What do you gain by oppressing me? Why do you போதும் reject me? பிரதர். அதாவது இப்போ என்ன கேட்கிறாரு அப்டின்னா, யோபு கேட்கக்கூடிய கேள்வி இந்த ஒட்டுமொத்த உலகமே கேட்கக்கூடிய கேள்வி. என்ன கேள்வி கேட்கிறார்ன்னா, என்ன வந்து இவ்ளோ கஷ்டப்படுத்துறதால உங்களுக்கு என்ன கிடைக்க போது? தேவன பார்த்து கேட்கிறாரு. இந்த உலகமே வந்து இந்த கேள்வி தான் கேட்கறாங்க. நாங்க இவ்ளோ கஷ்டப்படுறோமே! இதனால உங்களுக்கு என்னதான் கிடைக்க போது? கன்டின்யூ பண்ணுங்க பிரதர். Why do you reject me, the work of our own hand, while smiling on scheme of wicked? Are your eyes like போதும் பிரதர். those of human? அதாவது
அ அதாவது தேவனே நீங்க ஏன் வந்து என்ன ரிஜெக்ட் பண்றீங்க? இந்த உலகமே இந்த கேள்வி கேட்கறாங்க. என்ன ஏன் வந்து ரிஜெக்ட் பண்றீங்க தேவனே? வைல் ஸ்மைலிங் ஆன் த ஸ்கீம்ஸ் ஆஃப் த விக்கெட். அதாவது ஒரு தப்பு செஞ்சவன் வந்து தப்பிச்சிடுறானே! நல்லவங்க வந்து மாட்டிக்கிறாங்களே! ஒரு தப்பு செஞ்சவன் அவனுக்கு தகுந்த அந்த தண்டனை வந்து கிடைக்க மாட்டேங்குதே! இது கூட பரவால்ல. அடுத்த ஒரு வசனத்துல என்ன சொல்றாருன்னா, 4வது வசனத்துல, "ஆர் யுவர் ஐஸ் லைக் தோஸ் ஆஃப் அ ஹியூமன்? டு யூ சீ திங்ஸ் ஒன்லி ஆஸ் பீப்பிள் சீ தெம்?" அதாவது இன்டைரக்ட்டா என்ன சொல்ல வர்றாரு அப்டின்னா, தேவனே நீங்க இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள பார்த்துட்டு தான் இருக்கிறீங்களா? இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாரி சொல்லணும் அப்டின்னா, தேவனே உங்களுக்கு கண் இருக்கா தேவனே? அப்டிதான் கேட்கிறாரு. இங்க நடக்கிற விஷயங்கள நீங்க பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. நம்ப எல்லாருமே ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த ஒரு கேள்விய வந்து தேவன பார்த்து கேட்டுருப்போம். உங்களுக்கு கண் இருக்கா தேவனே? காரணம் என்னன்னா, இவ்ளோ விஷயங்கள் வந்து இங்க நடந்துட்டே இருக்கு. ஆனா நீங்க சும்மாவே இருக்கிறீங்களே! எதுவுமே செய்ய மாட்டேன்றீங்களே! இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போது? இன்னொரு ஒரு தீர்க்கதரிசி தேவன பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். அத கூட படிக்கலாம். ஹபாக்குக் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். O Lord, how long shall I cry, and you will not hear? Even cry out to you violence, and you will not save. இந்த உலகமே தேவன பார்த்து கேட்குது. தேவனே நான் வந்து எவ்ளோ நேரம் தான் அழுதுட்டே இருக்கிறது. இந்த உலகமானது எவ்ளோ காலம் தான் இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்கும். நீங்க வந்து எங்களுடைய அழுகை வந்து உங்களுக்கு கேட்கலையா? இங்க இவ்ளோ பிரச்சனைகள் வந்து நடந்துட்டே இருக்கே. நீங்க எப்பதான் வந்து எங்கள காப்பாத்துவீங்க? எப்பதான் வந்து எங்களுடைய அழுகையின் சத்தத்த வந்து நீங்க கேட்பீங்க? கோடி ஜனங்களுடைய அழுகை அழுகை வந்து இது. கோடி ஜனங்கள் வந்து அழுதுட்டே என்ன பண்றாங்கன்னா, தேவன்ட்ட வந்து கேட்கறாங்க. ஆனா தேவன் வந்து இன்னும் எந்த ஒரு பதில் குடுத்த மாதிரியே தெரியல. இப்போ பைபிள்ல வந்து இன்னொரு ஃபேமஸான ஒரு ராஜா வந்து இருக்கிறாரு. தாவீது ராஜா. இப்போ அவரு வந்து தேவன பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. நம்ம படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 44ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Awake, why sleepest thou? O Lord, arise, cast us not off forever. அதாவது தேவன பார்த்து கேட்கிறார். தேவனே நீங்க ஏன் தூங்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் ஏந்திரிங்க தேவனே. ஒருத்தர் வந்து என்ன கேட்கிறாருன்னா, தேவனே உங்களுக்கு கண்ணு இருக்கா? அப்படின்ட்டு கேட்கிறாரு. இன்னொருத்தர் வந்து என்ன கேட்கிறாரு அப்படின்னா, தேவனே ஏன் தேவனே தூங்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் ஏந்திரிங்க தேவனே. இன்னொரு வசனத்த படிக்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். I have seen the burden God has placed on us all. அதாவது ஞானி சாலமோன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது ஜனங்க மேல தேவன் சுமத்தியிருக்கக்கூடிய இந்த ஒரு பாரத்தை வந்து நான் பார்க்கிறேன். அதாவது பயங்கரமான ஒரு பாரம் வந்து ஜனங்கள் மேல வந்து சுமத்தப்பட்டிருக்கு. இந்த பர்டன் அப்படின்றது எத குறிச்சு சொல்றாரு அப்படின்னா, இப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பிரசன்ட் கண்டிஷன்ஸ் அதாவது அழுகை, அநீதியான விஷயங்கள், சஃபரிங்ஸ், சீட்டிங், மர்டர், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், பசி, நோய்கள், மரணம் இது எல்லாத்தையுமே தான் இங்க குறிச்சு சொல்றாரு. இப்பேற்பட்ட ஒரு விஷயம் வந்து மனுஷ குலத்தின் மேல வந்து இருக்கு. இப்போ இந்த ஒரு கேள்விகள்லாம் பைபிள்ல இருக்கக்கூடிய சில பேர பார்த்து கேட்கறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, ஒருவேள தேவன் வந்து அன்பான தேவனே கிடையாதா? டஸ் திஸ் மீன் தட் காட் இஸ் நாட் அ லவ்விங் காட்? இன்னொரு கேள்வியும் வரும். அவர் வந்து நமக்காக எந்த ஒரு டஸ் திஸ் மீன் ஹி டஸ் நாட் கேர் ஃபார் அஸ்? நம்ம மேல ஒரு அன்புன்றதே அவருக்கு வந்து இல்லையா? ஒரு அக்கறை அப்படின்றதே அவருக்கு வந்து இல்லையா? அல்லது இப்படி கூட நமக்கு வந்து ஒரு கேள்வி வரும். ஒருவேள தேவன் வந்து தீமை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து தேவனுக்கு வந்து ரொம்ப புடிக்குமா? டஸ் காட் என்ஜாய் ஈவில்? இப்போ இந்த கேள்விகள்லாம் வந்து நமக்கு வந்துட்டே இருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, தேவன் அதாவது தேவனுடைய கேரக்டர் பத்தி சில விஷயங்கள வந்து நம்ம பார்க்கலாம். நமக்கு சில கிளாரிட்டி வந்து கிடைக்கும். நம்போ சில வசனங்கள படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 28.
Let us make man in our image, after our likeness, and let them have dominion over the fish of the sea, the bird of the air, the livestock, and all the earth. தேவன் வந்து மனுஷனை உருவாக்கும்போது எப்படி உருவாக்குறார் அப்படின்னா, அவருடைய சாயல்ல உருவாக்கி, மனுஷனுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து ஒப்படைக்கிறாரு. அதாவது இன்னும் புரிஞ்சுக்கிற மாரி சொல்லணும் அப்படின்னா, தேவன் இந்த பூமிய உருவாக்குனதே மனுஷனுக்காக தான். இந்த பூமிய தேவன் உருவாக்குனதே மனுஷனுக்காக தான். நம்ம இன்னொரு வசனத்த படிக்கலாம் பாருங்க. Lamentations 3:22-23. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23. Because of the Lord's great love, we are not consumed, for his compassions never fail. They are now very morning. அதாவது they are new every morning. They are new every morning. Yeah. ஸோ தேவனுடைய அன்பு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, we are not consumed for his compassions never fail. தேவன் வந்து ரொம்பவே அன்பானவர். அவருடைய அன்பு வந்து என்னைக்குமே வந்து ஃபெயில் ஆகாது. ஒவ்வொரு நாளைக்கும் அந்த அன்பு ஆனது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப புதுசா இருக்காம். புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பண்ற பாவங்கள், நம்ம பண்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே தேவன் மறந்துடுறார். His compassions never fail. இன்னொரு வசனத்த நம்ம படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஐசையா 54:10. Though the mountains be shaken and the hills be removed, yet my unfailing love for you will not be shaken. அதாவது மலைகள் வந்து ஷேக் ஆயிட்டாலும், ஹில்ஸ் வந்து எடுத்து போட்டுட்டாலும், என்னுடைய அன்பானது வந்து எப்பவுமே அதாவது நான் உன் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பானது எப்பவுமே வந்து ஷேக் ஆகாது. அதாவது தேவன் இந்த ஒரு மனுஷ குலத்தின் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு அன்பு வந்து எப்பொழுதுமே ஃபெயில் ஆகாது. இந்த அன்பு இந்த தேவன் வந்து மனுஷன் மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு வந்து எப்பேர்ப்பட்ட அன்பு அப்படின்னா, அவருடைய சொந்த பேரான குமாரனே இந்த உலகத்துக்காக குடுத்துட்டார். For God so loved the world that he gave his only begotten son. அவருடைய ஒரே பேரான குமாரனை வந்து இந்த உலகத்துக்காக குடுத்துட்டார். அந்த அளவுக்கு தேவனுடைய அன்பு வந்து இருக்கு. இப்போ பைபிள்ல படிக்கக்கூடிய சில வசனங்கள பார்க்கும்போது, தேவன் மிகவும் அன்பானவர். ஒரு அன்பான தேவன் வந்து இந்த மனுஷகுலம் பட்டுக் கொண்டிருக்கிற இந்த ஒரு கஷ்டத்த வந்து அவர் பார்க்குவாரா? பார்க்க மாட்டாரா? கண்டிப்பா பார்ப்பார். கண்டிப்பா கவனிப்பார். அப்போ இப்போ அன்பான தேவன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த ஒரு அன்பான தேவன் வந்து, இப்போ மனுஷகுலம் பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு கஷ்டத்துல வந்து, இந்த ஒரு கஷ்டத்துலேருந்து அவர வந்து மனுஷன வந்து எப்படி மீட்டு எடுப்பாரு? அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு வரும். அல்லது எதுக்காக இந்த ஒரு கஷ்டத்தை, இந்த ஒரு தீமைய வந்து தேவன் வந்து இந்த உலகத்தின் மேல அனுமதிச்சாரு? அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நமக்கு வரும். அன்பான தேவன், இரக்கமுள்ள தேவன், கிருபையான தேவன். ஆனாலும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை தீமையை வந்து தேவன் உலகத்தின் மேல அனுமதிச்சிருக்கிறாரு. மனுஷ குலத்தின் மேல தேவன் வந்து அனுமதிச்சிருக்கிறார். இப்போ ஒருவேளை நம்ம யோசிக்கலாம். அதாவது ஓகே தேவன் வந்து அன்பான தேவர் தான்ப்பா. ரொம்ப அன்பான தேவர் தான். ஆனா என்ன ஒண்ணுன்னா, இப்ப இந்த உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள வந்து தேவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. தேவனால ஒண்ணுமே செய்ய முடியல. கொஞ்சம் பவர்லெஸ்ஸா இருக்கிறாரு தேவன். அப்படின்ட்டு கூட நம்ம யோசிக்கலாம். ஒரு வசனத்த படிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Proverbs 15:3. For the Lord of hosts has purpose, and who shall disannul it? Who shall disannul it? And his hand is stretched out, and who shall turn it back? தேவன் வந்து எப்பேர்ப்பட்ட ஒரு தேவன் அப்படின்னா, ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டார் அப்படின்னா, அந்த ஒரு விஷயம் வந்து ஃபெயிலே ஆகாது. அண்ட் ஹிஸ் ஹேண்ட் இஸ் ஸ்ட்ரெச்ட் அவுட், ஹூ ஷால் டர்ன் இட் பேக்? ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்ட்டு அவருடைய கைய நீட்டிட்டார் அப்படின்னா, அத திருப்பி எடுக்கவே மாட்டார். ஸோ தேவன வந்து பவர்லெஸ்.
இவரால இந்த விஷயத்த வந்து செய்யவே முடியாது அப்படின்ட்டு நம்மளால சொல்லவே முடியாது. பிகாஸ் அவர் ஒரு விஷயத்த முடிவெடுத்துட்டார் அப்படின்னா, ஒரு விஷயத்த செய்யணுன்ட்டு கைய நீட்டிட்டார் அப்படின்னா, நோபடி கேன் டர்ன் இட் பேக். ஸோ தேவன் வந்து எப்பேர்ப்பட்ட தேவன்னா, அன்பான தேவன், வல்லமையான தேவன், ஞானமான தேவன். பிளஸ் அது மாத்திரம் இல்ல, தேவன் வந்து நீதியான தேவன். ஜஸ்டிஸ், ஜஸ்ட் காட். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். பட் மறுபடியும் என்ன கேள்வி வந்து நிக்குது அப்படின்னா, எதுக்காக தேவன் இந்த தீமைய வந்து அனுமதிச்சார்? நம்ம தேவன்ட்ட போய் கேட்கலாம். தேவன் என்ன சொல்றாரு அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஒரு கேள்விகளுக்கு இப்ப நம்ம நெறைய கேள்வி வந்து நம்ம போட்டோம். நெறைய கொஸ்டின்ஸ வந்து நம்ம எழுப்பணும். இப்ப அந்த கொஸ்டின்ஸ்க்கான பதில வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேவன்ட்ட போய் கேட்கலாம். தேவன்ட்ட போய் கேட்கும்போது, தேவன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஜெரமியா 33rd சாப்டர் 3rd வெர்ஸ். To me, said thee, and I'll show thee the great mighty things, which thou knowest not. என்ன சொல்றாருன்னா தேவன், நம்ம போய் தேவன்ட்ட போய் கேட்கும்போது, "என்ன நீ கூப்பிடு, உனக்கு என்ன பதில் வேணுமோ அத நான் குடுக்குறேன். உனக்கு பெரிய விஷயங்கள நான் வந்து காமிக்கிறேன். நீ அறியாத விஷயங்கள வந்து நான் உனக்கு வெளிப்படுத்துறேன்." தேவன் வந்து இந்த ப்ராமிஸ் வந்து நமக்கு குடுக்குறாரு. அதாவது தேவன கூப்பிட்டோம் அப்டின்னா, தேவன்ட்ட கேட்டோம் அப்டின்னா, கண்டிப்பா அவர் வந்து பதிலை வந்து நமக்கு வந்து குடுப்பார். இன்னொரு வசனத்த படிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7-8. And it shall be given to you. Seek, and ye shall find. Knock, and it shall be open unto you. For everyone that asketh receiveth, and he that seeketh findeth, and to him that knocketh it shall be opened. இன்னொரு வசனத்த கூட படிக்கலாம் பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். He revealeth the deep and secret things. He knoweth what is in the darkness, and the light dwelleth with him. இங்கே கூட கிளியரா வந்து என்ன சொல்றாரு அப்டின்னா, "ஹி ரிவீலத் த டீப் அண்ட் சீக்ரெட் திங்ஸ்." எவ்ளோ ஆழமான விஷயங்களாவும் இருந்தாலும், எவ்ளோ சீக்ரெட்டான விஷயங்களாவும் இருந்தாலும், தேவன் வந்து அத வெளிப்படுத்திருவாரு. தேவன்ட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து மறைஞ்சு இருக்க முடியுமான்னு கேட்டாக்கா, ஒண்ணுமே கிடையாது. தேவனுக்கு தெரியாத விஷயம் வந்து ஒன்றுமே இல்ல. தேவன்ட்ட போய் நம்ம கேட்டாக்கா, கண்டிப்பா இந்த கேள்விக்கான பதில வந்து தேவன் நமக்கு குடுப்பாரு அப்டின்ட்டு நம்ம வந்து இங்க பார்க்குறோம். ஸோ நம்ப தேவன்ட்ட போய் எப்படி தான் போய் கேட்க முடியும் அப்டின்னா, பைபிள் தான். பைபிள்ல தான் நமக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில் வந்து பைபிள்ல தான் இருக்கும். ஏன்னா பைபிள் அப்டின்றதே என்ன ஒரு புக் அப்டின்னா, வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைகள். அல்லது இத எப்படி கூட சொல்லலாம் அப்டின்னா, மைண்ட் ஆஃப் காட். தேவனுடைய மைண்ட். இப்போ தேவன் ஒரு விஷயத்த செய்றார் அப்டின்னா, அவருடைய மைண்ட்ல வந்து எதுக்காக இது செஞ்சார் அப்டின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அது வந்து பைபிள்ல படிச்சா தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்டின்னா, ஹவ் டூ ஸ்டடி த பைபிள் கிளாஸ்லாம் பார்க்கும்போது, சில வசனங்கள வந்து நம்ம பார்த்திருப்போம். இப்போ ஏசாயா 34:16ல கூட படிங்க பிரதர் இது. ஏசாயா 34:16. Seek ye out of the book of the Lord, and read. No one of those shall fail, no one shall want her mate. அதாவது தேவனுடைய புஸ்தகத்துல வந்து தேடி வாசிங்க. ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாமல் இராது. நமக்கு ஏதாவது ஒரு கேள்வி இருந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா அந்த கேள்விக்கான பதில் வந்து பைபிள்லயே இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா, தேடி வாசிக்கணும். இன்னொரு வசனத்த கூட நம்ம படிக்கலாம். ஏசாயா 28:10ஆம் வசனம். For precept must be upon precept, precept upon precept, line upon line, line upon line, here a little and there a little. அதாவது இங்கே கொஞ்சமும், அங்கே கொஞ்சமும். ஒரு விஷயம் வந்து இங்க இருந்துச்சு அப்டின்னா, இன்னொரு விஷயம் வந்து வேற புஸ்தகத்துல தேவன் வந்து அந்த விஷயத்த பத்தி எழுதி வச்சிருப்பார். ஸோ கண்டிப்பா நம்ம கேள்விக்கான பதில் வந்து இங்க கண்டிப்பா இருக்கும். சில சமயத்துல வந்து தேவன் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து செய்றார் அப்டின்னா, ஒரு சாதாரணமான மனுஷனால அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது. இப்ப இந்த ஒரு மனுஷக்குள்ள வந்து நெறைய கேள்விகள வந்து எழுப்புறாங்க.
காரணம் என்னன்னா, இன்னும் தேவன வந்து அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல. நமக்கும் வந்து இது பொருந்தும். ஏன்னா தேவனுடைய ஒரு அவருடைய தாட்ஸ், அவருடைய மைண்ட், அவருடைய வழிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு வசனம் இருக்கு படிக்கிறேன் பாருங்க. ஏசாயா 55 8ல இருந்து 9. My thoughts are not your thoughts, neither are your ways my ways, says the Lord. My ways are higher than yours. அதாவது என்னுடைய மை தாட்ஸ் ஆர் நாட் யுவர் தாட்ஸ். மை வேஸ் ஆர் ஹையர் தேன் யுவர் வேஸ். அதாவது அவருடைய சிந்தனைக்கும், நம்மளுடைய சிந்தனைக்கும் சம்மந்தமே இல்ல. அவருடைய சிந்தனை வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ரொம்ப ஹையர். அவர் யோசிக்கிற மாதிரி நம்மளால யோசிக்கவே முடியாது. அவருடைய வழிகள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஹையர். அவருடைய வழிகளுக்கும், நம்மளுடைய வழிகளுக்கும் வந்து சம்மந்தமே இல்ல. ஏன்னா, தேவனுடைய ஒரு பார்வை, தேவனுடைய ஒரு சிந்தனை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப அதாவது ஒரு முடிவு, அந்த முடிவ நோக்கி இருக்கும். அந்த எண்ட் அவர் வந்து எப்போ என்ன பண்ணுவாரு அப்படி, அந்த எண்ட் அந்த ஒரு முடிவ வந்து தேவன் பார்ப்பாரு. ஆனா, நம்பளால அந்த அளவுக்கு யோசிச்சு, அந்த ஒரு எண்ட வந்து நம்மளால பார்க்கவே முடியாது. நம்ப எப்பவுமே எத தான் மைண்ட்ல வச்சுட்டு யோசிப்போம் அப்படின்னா, பிரசன்ட்ல என்ன விஷயங்கள் நடக்குதோ, அத தான் மைண்ட்ல வச்சுட்டு நம்ம நெறைய கொஸ்டின்ஸ ரேஸ் பண்ணிட்டு யோசிப்போம். ஆனா, தேவனுக்கு வந்து அந்த எண்ட் என்னன்றதே தெரியும். அந்த முடிவ வந்து மைண்ட்ல வச்சுட்டு தான் தேவன் எப்பவுமே வந்து யோசிப்பார். இப்போ இப்போ நமக்கு என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் அப்படின்னா, தேவன் வந்து ஏன் தீமைய அனுமதிச்சார் அப்படின்னும்போது, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் வந்து இருக்கு. ஒரு பர்ப்பஸ் வந்து இருக்கு. ஏன்னா தேவன் வந்து தேவனால கூடாதது ஒன்றுமே கிடையாது. தேவன் தீமைய அனுமதிச்சிருக்கார் அப்படின்னும்போது, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அனுமதிச்சிருக்கிறார். இன்னும் கிளியரா நம்ம சொல்லப்போனாக்கா, ஏதோ ஒரு நன்மையான விஷயம் வந்து இந்த மனுஷ குலத்துக்கு நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் தேவன் வந்து தீமையை அனுமதிச்சிருக்கிறார். ஏன்னா அதாவது மனுஷன வந்து எந்த அளவுக்கு அவர் அன்பு செஞ்சாரு, அன்பு செய்றாரு அப்படின்ற ஒரு வசனங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இந்த மனுஷன் மேல இவ்ளோ அன்பு வச்சதால தான், தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா, சில விஷயங்கள வந்து செய்றாரு. இப்போ தீமையை அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னா, ஏதோ ஒரு பர்ப்பஸ் வந்து இருக்கும். ஏன்னா கிளியரா வசனத்துல என்ன இருக்குது அப்படின்னா, அவருடைய வழிகளும், நம்மளுடைய வழிகளுக்கு சம்மந்தமே இல்ல. ஹிஸ் வேஸ் ஆர் ஹையர் தேன் அவர் வேஸ். ஸோ அவருடைய வழிகள்ல ஏதோ ஒரு பர்ப்பஸ் இருக்கு. ஏதோ ஒரு பர்ப்பஸுக்காக தான் தேவன் வந்து தீமையை அனுமதிச்சிருக்கிறார். தீமைய வந்து பர்மிட் பண்ணியிருக்கிறார். ஸோ என்ன ஒரு பர்ப்பஸ்க்காக தேவன் வந்து தீமைய பர்மிட் பண்ணியிருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம செக் பண்றதுக்கு, நம்ம எங்க போகணும் அப்படின்னா, இப்போ உங்கள்ட்டயே ஒரு கொஸ்டின் மாரி கேட்கிறேன். இந்த தீமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து, இந்த உலகத்துல வந்துச்சு இல்லையா? இது வந்து எங்கத்துலருந்து ஸ்டார்ட் ஆச்சு? எந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு உலகத்துல நடக்கக்கூடிய இந்த ஒரு தீமைக்கு காரணமா இருக்கு? இந்த ஒரு ஈவில் அதாவது தீமை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து வேர் வந்து என்ன? வாட் இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில்? எங்கத்துலருந்து வந்து இது ஸ்டார்ட் ஆச்சு? நீங்க ட்ரை பண்ணா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே. இன்னொரு வாட்டி கேள்வி கேட்கிறேன். எஸ் அஜய் பிரதர். ஏதோ கடுல மறுதளிக்கிறதுல வந்து ஆரம்பிச்சு. கேட்கல பிரதர். சாரி. இந்த கடுல மறுதளிச்சாங்க இல்லையா முதல் தடவை, அதுல இருந்து ஆரம்பிச்சு. ஓகே பிரதர். அது எந்த இடம் சொல்ல முடியுங்களா பிரதர்? அது எந்த பிளேஸ்? மோசை அந்த இது எடுத்துட்டு வரும்போது. ஓகே. இல்ல அதுக்கும் முன்னாடி. நோவா காலத்துல. அதுக்கும் முன்னாடி. எங்க ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, ஏதேன் தோட்டம். ஈடன் கார்டன். ஏதேன் தோட்டத்துல என்ன நடக்குது? தேவன் வந்து ஒரு தோட்டத்தை உருவாக்கி, அங்க வந்து மனுஷனை உருவாக்கி, மனுஷனுக்கு ஒரு துணையா வந்து ஒரு ஸ்திரியை கூட தேவன் வந்து உருவாக்குறாரு. ஏதேன் தோட்டத்த பத்தி நம்ம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நம்ம பார்த்தாக்கா, ஏதேன் தோட்டத்துல வந்து கிட்டத்தட்ட மனுஷனுக்கு அ அவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே ஏதேன் தோட்டத்திலேயே இருந்துச்சு. இப்போ ஒரு வசனத்த கூட நம்ம படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஜெனசிஸ் 2nd சாப்டர் 9th வெர்ஸ்.
The Lord God made all sort of trees grown up from the ground, trees that were beautiful and that produced delicious fruit. In the middle of the garden, he placed the tree of life and the tree of knowledge of good and evil. அதாவது ஏதேன் தோட்டத்துல வந்து எல்லா விதமான மரங்களும் வந்து இருந்துச்சு. எல்லா விதமான மரங்கள், ரொம்ப டெலிஷியஸான ஃப்ரூட், குட் ஃபார் ஃபுட். அதாவது மனுஷனுக்கு தேவையான எல்லா விதமான கனிகளும் வந்து அங்க இருந்துச்சு. அதாவது என்ன சொல்றாங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட 4000 வெரைட்டீஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ஏதேன் தோட்டத்துல வந்து இருந்துச்சு அப்டின்ட்டு சொல்றாங்க. இப்போ தேவன் வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே ஏதேன் தோட்டத்திலேருந்து வச்சுட்டாரு. அவங்களுக்கு ஏதாவது நோய் வந்திருக்குமாங்க ஏதேன் தோட்டத்துல? நீங்க சொல்லலாம் பிரதர்ஸ். ஏதாவது நோய், ஏதாவது டிசீஸ் ஏதாவது வந்திருக்குமா ஏதேன் தோட்டத்துல அவங்களுக்கு? கண் எஸ் பிரதர். இல்ல வந்திருக்காது. கண்டிப்பா வந்திருக்காது. ஏன்னா, அது தேவன் உருவாக்கி, அவங்களுக்கு வந்து ஜீவனை குடுத்து, ஃபுல் வெரைட்டீஸ் எல்லா வெரைட்டியான ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து அங்க இருந்துச்சு. இப்போ இன்னைக்கு நம்ம பிரசன்ட்ல நெறைய நோய்கள் நமக்கு வரக்கூடிய காரணமே என்னன்னா, ஃபுட்டு தான். ஃபுட்டு சரியில்லாததுனால தான் நெறைய நோய்கள் வந்து வருது. அதாவது கிட்டத்தட்ட இந்த உலகத்துல நடக்கக்கூடிய டெத்ஸ் அதுல 30% வந்து ஃபுட்டால தான் ஆகுது. அன்ஹெல்தி ஃபுட். ஆரோக்கியம் இல்லாத சாப்பாடால தான் நெறைய நோய்கள் வந்து நமக்கு வந்து வருது. நெறைய மரணங்கள் வந்து ஏற்படுது. நம்ம ரொம்ப சீக்கிரமா செத்து போறோம். காரணம் என்னன்னா, சாப்பாடு சரியில்ல. அதுதான் உண்மையான காரணம். ஆனா ஏதேன் தோட்டத்துல இந்த ஒரு ப்ராப்ளமே இருந்தில்ல. ஏன்னா, அவங்களுக்கு தேவையான எல்லாமே இருந்துச்சு ஏதேன் தோட்டத்துல. எல்லா வகையான ஃபுட். ஏன்னா, அத வந்து விளைவிச்சது யாரு அப்டின்னா தேவன். தேவன் எல்லாத்தையுமே ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வந்து ஏதேன் தோட்டத்துல வந்து இருந்துச்சு. அங்க மரணம் இல்ல, துக்கம் இல்ல, சந்தோஷம் மாத்திரம் இருந்துச்சு. நன்மையான விஷயங்கள் மாத்திரமே இருந்துச்சு. தீமை அப்டின்ற ஒரு விஷயமே வந்து ஏதேன் தோட்டத்துல இல்ல. இப்போ வந்து சப்போஸ் அவங்களுக்கு நோயோ, இல்ல மரணமோ அங்க வந்திருக்குமான்னு கேட்டாக்கா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா, அவங்க சாப்பிடக்கூடிய அந்த ஒரு சாப்பாடே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு. ஜீவன் தரக்கூடிய சாப்பாடு. அப்படிதான் வந்து ஏதேன் தோட்டம் வந்து இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து நம்ம பார்க்கிறோம். இப்போ நான் வந்து ஒரு கேள்வி கேட்டேன். அதாவது இந்த தீமை இப்போ உலகத்துல நடக்கக்கூடிய இந்த ஒரு விஷயங்கள்லாம் எங்கத்துலருந்து ஆரம்பிச்சுச்சு? இப்போ இந்த ஒரு துக்கம், தீமை, மரணம் இதெல்லாமே எங்கத்துலருந்து தான் ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா, இந்த ஏதேன் தோட்டம் இன்னும் புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பழத்திலிருந்து தான் ஆரம்பிச்சுச்சு. தேவன் வந்து என்ன பண்றார்ன்னா, ஏதேன் தோட்டத்த எல்லா வகையான பழத்தையும் வந்து அங்க வைக்கிறார். வச்சுட்டு அவங்கள்ட்ட என்ன சொல்றாருன்னா, "இது எல்லாத்தையுமே வந்து நீங்க சாப்பிடலாம். ஆனா இந்த ஒரே பழத்த மாத்திரம் நீங்க சாப்பிடவே கூடாது." அப்படின்னு சொல்றாரு. இப்போ தேவனுக்கு வந்து இந்த ஒரு பழத்த இவங்க சாப்பிடுவாங்களா, சாப்பிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தேவனுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியாதா? இப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த பழத்த வச்சுட்டு, "இது நீங்க சாப்பிடக்கூடாது" அப்படின்னு சொல்லிர்றாரு. இப்போ தேவனுக்கு வந்து ஆ ஆதாம் வந்து இந்த பழத்த சாப்பிட்டுருவாருப்பா அப்டின்ட்டு முன்னாடியே தெரியுமா? தெரியாதா? நீங்க சொல்லலாம். தெரியும் ஆல்ரெடி சொல்லிட்டார். தேவனுக்கு வந்து முன்னாடியே தெரியுமா? அதாவது பழத்த வந்து இவரு சாப்பிட போறாரு அப்டின்னு. கேட்கல பிரதர். தேவன் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு சாப்பிடக்கூடாதுன்ட்டு. சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. பட் ஆதாம் வந்து கண்டிப்பா இத சாப்பிட்டுருவாரு அப்டின்ற ஒரு விஷயம் தேவனுக்கு தெரியுமா? தெரியாதா? ஏன்னா லேட்டரா ஆதாமும் ஏவாளும் அத சாப்ட்டாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து அவங்க கண்டிப்பா அத சாப்ட்டுருவாங்க அப்டின்ற ஒரு விஷயம் வந்து தேவனுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியாதா? நம்ம வேணா ஒரு வசனத்த வந்து நம்ம படிக்கலாம். அ படிக்கலாம் பிரதர். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Declaring the end from the beginning, and from ancient time the things that are not yet done, saying, My counsel shall I stand, and I will do all my pleasure.
ஓகே பிரதர். இப்போ சொல்லுங்க. இந்த வசனத்த படிச்சுட்டோம். இவங்க வந்து கண்டிப்பா வந்து இந்த பழத்த சாப்பிட்டுருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தேவனுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியாதா? அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆ வசனம் கிளியரா என்ன சொல்லுதுன்னா, தேவன் எப்பேர்ப்பட்ட தேவன் அப்படின்னா, முடிவு என்னன்றது முன்னாடியே சொல்லிடுவாராம். எண்டுல என்ன நடக்க போதோ, அது வந்து முன்னாடியே தேவனுக்கு வந்து தெரியும். இப்போ கண்டிப்பா அவங்க வந்து இந்த ஒரு பழத்த வச்சுட்டு, "இத சாப்பிடாத ஆதாம்" அப்படின்னு சொன்னாக்கா, கண்டிப்பா ஆதாம் வந்து இந்த பழத்த வந்து சாப்பிட்டுருவாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா தேவனுக்கு தெரியும். முன்னாடியே வந்து தெரிஞ்சிருந்துச்சு. அதுக்கான வசனத்த தான் நம்ம வந்து ஏசாயால வந்து நம்ம படிச்சோம். அத தெரிஞ்சும் வந்து தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு பழத்த வந்து வைக்கிறார். அது எதனால அப்படின்ட்டு சொல்ல முடியுங்களா? ஏன் வந்து தெரிஞ்சே வந்து தேவன் அந்த பழத்த வைக்கிறாரு? ஏன்னா இந்த பழத்த வச்சுட்டு வேற என்ன சொல்றாருன்னா, "இத சாப்பிட்டாக்கா நீங்க செத்துருவீங்க." ஒரு மரணம். அதுல அந்த பழத்திலருந்து மரணம் இருக்கு. நீங்க சாப்பிட்டாக்கா கண்டிப்பா செத்துருவீங்க. ஒரு சாபம், ஒரு மரணம் அதுலருந்து இருக்கு. தேவனுக்கு நல்லாவே தெரியும் இவங்க அத சாப்ட்டுருவாங்க அப்டின்றது. ஆனாலும் அது தெரிஞ்சே வந்து அந்த பழத்த வந்து வச்சிருக்கிறாரு. எதுனால? தெரிஞ்சே வந்து தேவன் வந்து அத வச்சாரு. இன்னொரு வசனத்த கூட படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஜெனசிஸ் 3:17. And to the man he said, "Since you listened to your wife and ate from the tree, whose fruit I commanded you not to eat, the ground is cursed because of you. All your lives you will struggle to stretch a life from it, stretch a ஆ living from it." அதாவது "த கிரவுண்ட் இஸ் கர்ஸ்ட் பிகாஸ் ஆஃப் யூ." இப்போ எப்போ வந்து ஆதாமும், ஏவாளும் அந்த தப்பு செஞ்சாங்களோ, அப்போ அவங்களுக்கு மாத்திரம் அந்த ஒரு மரணம் கிடைக்கல. இந்த ஒரு பூமியானது கூட சபிக்கப்பட்டுடுச்சு பிகாஸ் ஆஃப் யூ அப்டின்ட்டு தேவன் வந்து சொல்லிர்றாரு. பூமிய வந்து சபிச்சிர்றாரு. காரணம் என்னன்னா, இப்போ வந்து இந்த பூமிக்கு ராஜா யாரு? ஆதாம். ஆதாம தான் ராஜாவா வச்சாரு. ஒரு ராஜா தப்பு பண்ணிட்டாரு அப்டின்னா, ஒரு ராஜா மேல சாபம் வந்துடுச்சுன்னா, அந்த ஒட்டுமொத்த ராஜ்யத்தின் மேலயும் அந்த சாபம் வந்துரும். அந்த ஒட்டுமொத்த ராஜ்யமும் வந்து கஷ்டப்படணும். அதுதான் வந்து இங்க நடக்குது. இப்போ பூமியானது உன்னால சபிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லும்போது, இப்போ நம்ம மத்தியில வரக்கூடிய இந்த அர்த்குவேக்ஸ் பூமி அதிர்ச்சி, அதுக்கப்புறம் நிலநடுக்கம், அதுக்கப்புறமா வேற என்ன சுனாமி இந்த மாதிரி நிறைய இயற்கையான ஒரு டிசாஸ்டர்ஸ். இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எல்லாம் எதுக்காக வருது அப்டின்னா, இவங்க பண்ண அந்த பாவம் தான். அந்த ஒரு சின். இந்த உலகத்துல நடக்கக்கூடிய இந்த ஒரு எல்லா விஷயத்துக்குமான காரணம் வந்து பாவம். பாவம் தான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரூட். பாவம் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து காரணமா இருக்கு. இந்த பூமியானது பாவத்தினால தான் சபிக்கப்பட்டாச்சு. அதனால தான் நெறைய எர்த்குவேக்ஸ் வருது. நெறைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நடக்குது. இப்போ தேவன் இதெல்லாமே தெரிஞ்சே கூட, அதாவது தேவனுக்கு வந்து இப்போ நான் இந்த பழத்த வச்சாக்கா, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாக்கா, கண்டிப்பா வந்து இத வந்து அவர் சாப்ட்டுருவாரு. இத சாப்ட்டாக்கா என்ன நடக்கும்? மனுஷன் மேல மரணம் வந்துரும். அது மாத்திரம் இல்ல, மனுஷன் வந்து ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சுருவான். ரொம்ப கஷ்டப்படணும், வேர்வை சிந்தி தான் உழைக்கணும். நெறைய நோய்கள் அவனுக்கு ஏன்னா ஏதேன் தோட்டத்த விட்டு வெளிய அனுப்பிச்சுறாரு அவங்கள. நெறைய கஷ்டப்படணும், நெறைய நோய்கள் வரும். இந்த மாதிரி நெறைய அதாவது பல பல வருஷத்துக்கு வந்து அதாவது ஆதாம் மாத்திரம் இல்ல, ஆதாமுடைய சந்ததி முழுவதுமாவே இந்த இந்த சாபத்துல தான் இருக்கிறாங்க. ஆதாம் ஒருவனாலே வந்து பாவம் எல்லாருக்குமே வந்து வந்துடுச்சு. நம்ம பிறக்கும்போது எப்படிதான் பிறக்கிறோம் அப்படின்னா, பாவத்த தான் பிறக்கிறோம். பாவத்த தான் வளர்றோம். இதுக்கெல்லாம் காரணம் எது? அந்த ஒரு பழம் தான். ஆதாமும் ஏவாளும் பண்ண அந்த ஒரு பாவத்தினால தான், இவ்ளோ விஷயங்கள் வந்து நடக்குது. இவ்ளோ தீமையான விஷயங்கள் வந்து இந்த உலகத்துல வந்து நடக்குது. இதெல்லாமே தெரிஞ்சே வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு ஏதேன் தோட்டத்துல தேவன் வந்து, அந்த ஒரு பழத்த வைக்காம இருந்திருந்தாலும் நல்லதா இருந்திருக்குமே! நம்ம மனுஷங்க எல்லாமே சந்தோஷமா இருந்திருப்போமே! ஆனா தேவன் என்ன பண்றாரு, அந்த பழத்த வந்து வைக்கிறாரு. வச்சுட்டு,
அந்த பழத்த வச்சுட்டு சும்மா விட்டிருந்தாலே, ஆதாம் வந்து அந்த பக்கமே போயிருக்க மாட்டாரு. ஆனா தேவன் என்ன பண்றாரு? கூப்பிட்டுட்டு, "இந்த பழம் மாத்திரம் இருக்குதுல்ல, இத மாத்திரம் நீ சாப்பிடாத" அப்படின்னு சொல்றாரு. இப்போ நமக்கு வந்து ஒரு மனுஷன் அப்படின்னு எடுத்துக்கினாலே, நமக்கு வந்து ரொம்ப கியூரியாசிட்டி ஜாஸ்தி. எந்த விஷயத்த வந்து பண்ணாத அப்படின்ட்டு சொல்றாங்களோ, அந்த விஷயத்த தான் வந்து நம்ம செய்வோம். அத தான் வந்து அங்க ஆதாமும், ஏவாளும் செஞ்சாங்க. சாப்பிடாத அப்படின்னாரு. ஏன் சாப்பிடக்கூடாது? சாப்பிட்டு பார்க்கலாமேன்ட்டு சாப்பிட்டுட்டாங்க. இப்போ தேவன் தெரிஞ்சே ஒரு விஷயத்த செய்றார் அப்படின்னா, நம்ம பார்த்தோம். தேவனுடைய வழிகள் வந்து எப்பேர்ப்பட்ட வழிகள் அப்படின்னா, ஹிஸ் வேஸ் ஆர் ஹையர் தென் அவர் வேஸ். ஹிஸ் தாட்ஸ் ஆர் ஹையர் தென் அவர் தாட்ஸ். தேவன் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து செய்றார் அப்படின்னா, அதுல வந்து ஒரு காரணம் இல்லாம இருக்காது. ஒரு பர்ப்பஸ் இல்லாம இருக்கவே இருக்காது. ஏதோ ஒரு பர்ப்பஸுக்காக தான் தேவன் வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து அனுமதிச்சிருக்கிறாரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் தேவன் வந்து இந்த விஷயத்த வந்து செஞ்சிருக்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது, அந்த காரணம் வந்து அந்த ஒரு பழத்தோடைய பேர்லயே வந்து இருக்கு. இப்போ அந்த பழத்தோடைய பேர் வந்து என்ன? அதாவது ஒரு பழத்த வச்சாரு, அத சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு இல்லீங்களா? அந்த பழம் வந்து என்ன பழம்? அது வந்து ஒரு ஆப்பிள் ட்ரீயா? இல்ல ஆரஞ்ச் ட்ரீயா? அது 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 வந்து என்ன பழம்? Fruit of wisdom. அ ஃப்ரூட் ஆஃப் விஸ்டம். Wisdom. ஓகே. வேற ஏதாவது பிரதர்ஸ்? வேற என்ன பேர் அந்த பழத்தோடைய ஒரு பேரு? நன்மையும் தீமையும் அறிகிற பழம் அப்படின்னு சொல்லுவோம். ஆ கரெக்ட். இப்போ இந்த ஒரு பிக்சர்ஸ்ல பார்க்கும்போதோ, இல்ல இந்த படத்துல பார்க்கும்போதோ, அது வந்து ஒரு ஆப்பிள் ட்ரீ மாரி காமிப்பாங்க. பட் அந்த ஒரு பழத்துக்கான பேரு வந்து என்னன்னா, அது வசனத்திலே இருக்கு. நம்ம படிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். Except the tree of knowledge of good and evil, if you eat its fruit, you are sure to die. ஆ தேவன் கிளியரா இங்க என்ன சொல்லிட்டாரு அப்டின்னா, அந்த பழத்தோடைய பேரு. அதாவது 2 பழம் வச்சுறாரு. ஒண்ணு வந்து ட்ரீ ஆஃப் லைஃப் ஜீவனுக்கான மரம். இன்னொன்னு வந்து ட்ரீ ஆஃப் த நாலேட்ஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில். இதுதான் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். தேவன் என்ன பண்ணியிருக்கலாம் அப்டின்னா, இந்த ஒரு பழத்த சாப்பிட்டா நீங்க செத்துருவீங்க அப்டின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த ஒரு மரத்துக்கான பேர் அவர் என்ன வச்சிருக்கலாம் அப்டின்னா, ட்ரீ ஆஃப் டெத் அப்டின்னு வச்சிருக்கலாம். ஆனா தேவன் வந்து அப்டி வைக்கல. அவரு என்ன பேர் வைக்கிறார் அப்டின்னா, ட்ரீ ஆஃப் த நாலேட்ஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில். காரணம் என்னன்னா, இன்டைரக்ட்டா தேவன் என்ன சொல்றார் அப்டின்னா, இந்த ஒரு பழத்த வந்து நீங்க சாப்பிட்ட உடனே என்ன ஆகும் அப்டின்னா, நீங்க வந்து நன்மை, தீமைக்கான அறிவ வந்து நீங்க பெற்றுக்கொள்ள ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அதாவது அந்த ஒரு ஏதேன் தோட்டத்துல ஆதாம், ஏவாள் இருக்கும்போது, அவங்க எத மாத்திரம் தான் அனுபவிச்சாங்க அப்டின்னா, நன்மைய மாத்திரமே அனுபவிச்சாங்க. நல்ல விஷயங்கள மாத்திரமே அனுபவிச்சாங்க. ஏன்னா ஏதேன் தோட்டத்துல வந்து நல்ல விஷயங்கள் மாத்திரமே இருந்துச்சு. சாப்பிடறதுக்கு தேவையான விஷயங்கள் வந்து இருந்துச்சு. ஏதேன் தோட்டத்துல ஏதாவது கிரைம்ஸோ, இல்ல ஏதாவது தவறான விஷயங்களோ வந்து ஏதாவது நடந்துச்சான்னு கேட்டாக்கா, கிடையவே கிடையாது. ரொம்ப பரிசுத்தமா இருந்துச்சு. ரொம்ப நீதியாக இருந்துச்சு. சந்தோஷமாக இருந்தாங்க. நன்மைய மாத்திரமே அவர் வந்து நன்மைக்கான அறிவு மாத்திரமே அங்க ஆதாமுக்கும், ஏவாளுக்கும் இருந்துச்சு. ஆனா எப்போ இந்த ஒரு மரம், இந்த ஒரு நன்மை, தீமை அறிகிற ஒரு பழத்த வந்து அவங்க எப்ப சாப்பிட்டாங்களோ, தேவன் என்ன பண்றாருன்னா, ஏதேன் தோட்டத்த விட்டு வெளிய அனுப்புறாரு. வெளிய அனுப்பிச்ச உடனே அவங்களுக்கு எந்த ஒரு அனுபவம் கிடைக்க ஆரம்பிக்குது அப்டின்னா, தீமையின் அனுபவம் கிடைக்க ஆரம்பிக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஈவில். அவங்களுக்கு மாத்திரம் இல்ல, இந்த ஒட்டுமொத்த மனுஷ குலத்துக்கே என்ன ஒரு அனுபவத்த தேவன் வந்து குடுக்குறாரு அப்டின்னா, தீமையின் அனுபவம். அதாவது நீங்க வந்து பாவம் செஞ்சீங்கன்னா, என்ன நடக்குன்ற ஒரு விஷயத்துக்கான அந்த ஒரு அனுபவத்த வந்து தேவன் இந்த ஒட்டுமொத்த மனுஷ குலத்துக்கே குடுக்குறார். அதாவது பாவத்துக்கான விளைவு. கான்சிக்வென்சஸ் ஆஃப் சின். பாவம் செஞ்சீங்க அப்டின்னா என்னென்ன நடக்கும்? அப்டின்ற ஒரு அனுபவத்த வந்து இந்த ஒட்டுமொத்த மனுஷ குலத்துக்கே தேவன் வந்து குடுக்குறார். அதனால தான் தேவன் வந்து தீமைய வந்து அனுமதிச்சார். இப்போ இங்க தேவன் வந்து என்ன பண்ணியிருக்கலான்னா, அந்த ஒரு ஏதேன் தோட்டத்துல ஜீவனுக்கான மரத்த மாத்திரமே வச்சிருக்கலாம். நன்மையான விஷயங்கள மாத்திரமே ஆதாமுக்கு குடுத்திருக்கலாம். இந்த தீமையின் அறிவு வந்து மனுஷனுக்கு தேவையில்ல அப்டின்ட்டு தேவன் டிசைட் பண்ணியிருக்கலாம்.
ஆனா தேவன் வந்து ஏன் அப்படி பண்ணல? நன்மைய குடுத்துட்டு, தீமையின் அனுபவங்கள் கூட அவங்களுக்கு தேவை அப்படின்ட்டு தான், தேவன் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த ஒரு மரத்த வந்து வைக்கிறாரு. அதனால தான் நம்ம இவ்ளோ கால வருஷமா, இப்ப நம்மளுடைய வாழ்நாள் எடுத்தா கூட, நெறைய தீமையின் அனுபவங்கள் தான். இப்போ இப்போ நான் உங்கள்ட்ட அது கொஸ்டினாவே கேட்கிறேன். தேவன் வந்து அங்க நன்மைக்கான அந்த ஒரு ஜீவனுக்கான பழத்த மாத்திரம் வச்சு, இந்த ஒரு பழத்த வந்து வைக்காம விட்டுருக்கலாமே. ஏன் வந்து இந்த பழத்த வந்து வச்சாரு? ஏன் வந்து மனுஷனுக்கு தீமையின் அனுபவம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்டின்ட்டு தேவன் வந்து ஏன் டிசைட் பண்ணாரு? உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சுச்சுன்னா நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். ஏன் மனுஷனுக்கு வந்து தீமையின் அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம்? ஏன்னா தேவன் வந்து மனுஷன எப்படி உருவாக்கல அப்டின்னா, ஒரு மிஷின் மாரி தேவன் உருவாக்கல. தேவன் மனுஷனுக்கு வந்து ஃப்ரீ வில் குடுத்திருக்கிறார். ஃப்ரீ வில். ஃப்ரீ வில் அப்டின்னா, இப்போ நம்பளால வந்து ஒருத்தர் அன்பு செய்ய முடியும். நம்பளால எந்த அளவுக்கு ஒருத்தர அன்பு செய்ய முடியுமோ, அதே அளவுக்கு ஒருத்தர வெறுக்க கூட முடியும். நம்பளால லவ்வும் காட்ட முடியும், ஹேட்ரடும் காட்ட முடியும். ஸோ 2 விஷயமும் நம்மளால காட்ட முடியும். இந்த 2 விஷயத்துல எது கரெக்ட்டான விஷயம்ன்றத சூஸ் பண்றதுக்கான அந்த ஒரு லிபர்ட்டி அல்லது அந்த ஒரு ஃப்ரீடம வந்து தேவன் மனுஷனுக்கு குடுத்திருக்கிறார். இப்போ நம்மளுடைய லைஃப்ல கூட சில சமயத்துல நல்ல விஷயங்கள் இருக்கும். சில சமயத்துல கெட்ட விஷயங்கள் இருக்கும். தேவன் வந்து நம்மள எப்படி உருவாக்கல அப்படின்னா, ஒரு மிஷின் மாரி உருவாக்கல. இப்போ ஒரு மிஷின் அப்படின்னா, அத வந்து புரோகிராம் பண்ணிடுவாங்க. நீ இந்த விஷயம் தான் செய்யணும். நீ வந்து அந்த விஷயம் தான் செய்யணும் அப்படின்ட்டு தேவன் மனுஷன வந்து அப்படி உருவாக்கல. தேவன் நம்மள உருவாக்கிட்டு, நமக்கு வந்து ஃப்ரீ வில் குடுத்துட்டாரு. அதாவது சுய சித்தம். உனக்கு என்ன விருப்பமோ அத வந்து நீ செய். உனக்கு எது நன்மையா தோணுதோ அத வந்து நீ சூஸ் பண்ணிக்கோ. அதனால தான் தேவன் வந்து மனுஷன எப்படி உருவாக்கியிருக்கிறார் அப்படின்னா, அவருடைய சொந்த சாயல்ல உருவாக்கியிருக்கிறார். சொந்த சாயல் அப்படின்றது வந்து நத்திங் பட் அந்த ஃப்ரீ வில்ல வந்து நமக்கு குடுத்திருக்கிறார். நம்பளால வந்து டிசிஷன் எடுக்க முடியும். இது பண்ணவா? இல்ல நான் அது செய்யட்டுமா? அப்படின்ட்டு ஒரு டிசிஷன் வந்து தேவன் நம்ம கையில குடுத்துட்டாரு. இந்த ஃப்ரீ வில் தான் ஆதாமுக்கு தேவன் ஏதேன் தோட்டத்துல குடுத்தாரு. தேவன் என்ன பண்ணியிருக்கலாம்னா, ஆதாம ஒரு மிஷின் மாரி மைண்ட புரோகிராம் பண்ணிட்டு, ஏதேன் தோட்டம் தான் உன்னோட வீடு. நீ நன்மைய மாத்திரம் தான் செய்யணும் அப்படின்ட்டு புரோகிராம் பண்ணி வச்சிருக்கலாம். பட் அது தேவனுடைய சித்தமே இல்ல. தேவனுக்கு அப்படி விருப்பமே இல்ல. ஒரு மிஷின செஞ்சு, ஒரு மிஷின் கூட உருவாடுறதுக்கு தேவனுக்கு வந்து விருப்பமே கிடையாது. தேவன் வந்து எப்பேர்ப்பட்ட ஒரு மனுஷ குலத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, அவங்களுக்கு நன்மை அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். தீமை அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நன்மையா, தீமையான்னு வரும்போது அவங்க நன்மைய சூஸ் பண்ணணும். ஏன்னா, அவங்களுக்கு தீமையின் அனுபவத்த குடுத்தா தான், நன்மையுடைய அந்த ஒரு அ நன்மையுடைய அந்த ஒரு வேல்யூவ வந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. நன்மைய மாத்திரமே அவங்களுக்கு நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, தீமையுடைய வேல்யூ அதாவது தீமையோட அந்த ஒரு விளைவுகள் வந்து அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஆதாம கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஆதாம் ஏதேன் தோட்டத்துல, அவருக்கு வந்து தீமையான அனுபவமே இல்ல அவருக்கு. அதாவது நம்ம பாவம் செஞ்சா என்ன நடக்கும்? பாவம் செஞ்சா பாவத்துடைய விளைவுகள் வந்து என்ன? அப்படின்ற ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவருக்கு இல்ல. இப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, அந்த பழத்த வைக்கிறாரு. பாவம் செஞ்சாக்கா நீ செத்துருவ அப்படின்னு சொல்றாரு. செத்துருவ அல்லது பாவத்துடைய விளைவு வந்து சாவு தான் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு வந்து ஆதாமுக்கு இன்னும் புரியவே இல்ல. புரிய புரியல அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. அதனால அந்த ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பயங்கரமா இருக்குன்ற ஒரு விஷயம் வந்து ஆதாமுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டே ஆகல. அதனால தான் ரொம்ப அவர் என்ன பண்றாருன்னா, அந்த பழத்த சாப்பிட்டுர்றாரு. சப்போஸ் இப்போ இப்போ உங்கள்ட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். இப்போ ஆதாம் வந்து மறுபடியும் நம்ம என்ன சத்தியங்கள் வந்து நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் அப்டின்னா, இந்த ஒட்டுமொத்த உலகமே மறுபடியும் ரிசரக்ஷன்ல வந்துருவாங்க. எல்லாரும் மறுபடியும் உயிர் தெழுந்து வருவாங்க. இப்போ ஆதாம் வந்து மறுபடியும் வருவாரு.
ஆதாம் வரும்போது தேவன் என்ன பண்ணுவார்ன்னா, மறுபடியும் ஒரு பழத்த வைப்பாரு. பழத்த வச்சுட்டு, இந்த பழத்த நீ சாப்பிடக்கூடாது. அதே பழத்த விக்கிறார்ன்னு நம்ம வச்சுக்கலாம். அதே ஒரு நாலேட்ஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் விக்கிறாருன்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆதாம் வந்து அந்த பழத்த சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டாரா? நிச்சயமா ஆமாவா? இல்லையா? அப்படின்ட்டு நீங்க சொல்லலாம். ஏதாவது கெஸ் பண்ணி நீங்க சொல்லலாம். மறுபடியும் ஆதாம் வந்து ரிசரக்ஷன்ல வரும்போது, அதாவது மறுபடியும் உயிரோட அவர் வரும்போது, தேவன் மறுபடியும் அவர டெஸ்ட் பண்றாரு அப்படின்ட்டு வச்சுக்கலாம். மறுபடியும் ஒரு பழத்த வச்சு, இத வந்து நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா, ஆதாம் அந்த பழத்த வந்து சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டாரா? ஆதாம் வந்து அந்த பழத்த சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டாரா? ஆமாவா? இல்லையான்ட்டு நீங்க சொல்லலாம். சாப்பிட மாட்டாரு. ஏன் சாப்பிட மாட்டாரு? ஏன்னா, இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுனால தெரிஞ்சிருக்கும். கரெக்ட். அதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ வந்து அவர் பெற்றுக்கொண்டாரு. பாவம் செஞ்சாக்கா, தேவனுடைய வார்த்தைய மீறினாக்கா, அந்த தீமையின் அனுபவம் வந்து எப்படி இருக்கும்? அதோடைய விளைவுகள் வந்து எப்படி இருக்கும்? அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ட்டாரு. நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ட்டாரு. அதனால தேவன் ஒரு பழத்த வச்சு, "இத நீ சாப்பிடக்கூடாதுன்னு" சொன்னாக்கா, அதாவது ஆதாம் சாப்பிட மாட்டாருன்றது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த பழம் பக்கமே அவர் போமாட்டாரு. ஏன்னா, அந்த அளவுக்கு அவரு அனுபவிச்சுட்டாரு. இப்போ அதே தான் வந்து நமக்கும் வந்து அப்ளை ஆகும். இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அதே ஒரு பிரின்சிபல் தான் வந்து அப்ளை ஆகும். தேவன் தீமையை அனுமதிச்சதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ வந்து மனுஷகுலம் வந்து பெற்றுக்கொள்ளணும். அதாவது பாவத்தின் அந்த ஒரு விளைவுகள் என்னன்றத வந்து அவன் புரிஞ்சுக்கணும். பாவத்தின் விளைவுகள் என்னன்றத அவன் புரிஞ்சுக்கினா தான், நன்மையுடைய வேல்யூ என்னன்றது அவனுக்கு தெரியும். ஏன்னா தேவன் வந்து எப்பேர்ப்பட்ட தேவன் அப்டின்னா, சில விஷயங்கள் நம்ம படிக்கலாம் பாருங்க. அ உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இஸ்ரேலுக்கு தேவன் இந்த விஷயத்த சொல்றாரு பாருங்க. I called heaven and earth to record this day against you, that I have set before you life and death, blessing and cursing. Therefore choose life, that both thou and thy seed may live. அதாவது இப்ப இஸ்ரேல பார்த்து சொல்றாரு. இப்போ உங்க முன்னாடி வந்து ஜீவன் இருக்கு, மரணம் இருக்கு. ஆசீர்வாதம் இருக்கு, சாபம் இருக்கு. நீங்க இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க கடைப்பிடிச்சீங்க அப்டின்னா, தேவன் வந்து அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்த குடுத்துட்டாரு. குடுத்துட்டு, இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க கடைப்பிடிச்சீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்க கடைப்பிடிக்கல அப்டின்னா, உங்களுக்கு வந்து சாபம் வந்துரும், மரணம் வந்துரும். நீங்களே சூஸ் பண்ணுங்க. அப்டின்னு அவங்க முன்னாடி ஒரு சாய்ஸ் வச்சுட்டாரு. சாய்ஸ் வச்சுட்டு, சாய்ஸ் வைக்கிறது மாத்திரம் இல்லாம தேவன் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்றாரு பாருங்க. தேர்ஃபோர் சூஸ் லைஃப். ஜீவன நீங்க சூஸ் பண்ணுங்க. ஏன்னா, நீங்க ஜீவன சூஸ் பண்ணா தான் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதங்கள் வந்து கிடைக்கும். தேவன் என்ன பண்றதில்ல அப்டின்னா, அவங்கள ஃபோர்ஸ் பண்றதில்ல. அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கலாம் அப்டின்னா, நீங்க இத மாத்திரம் தான் சூஸ் பண்ணணும் அப்டின்ட்டு தேவன் சொல்றதில்ல. அவங்கள்கிட்ட 2 ஆப்ஷனும் முன்னாடி வச்சுட்டு, எந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப நல்லதா இருக்குன்ற ஒரு சஜஷன் கூட தேவன் வந்து அவங்களுக்கு குடுக்குறாரு. சூஸ் லைஃப். இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தேவன் இத தான் பண்ண போறாரு. இப்போ இந்த இவ்ளோ கால வருஷமாக இந்த ஒட்டுமொத்த உலகமும் தீமைக்கான அனுபவத்த நன்றாக பெற்றுக் கொண்டிருப்பாங்க. நெறைய சஃபர் பண்ணியிருக்கிறோம் மேன்கைண்ட். இப்போ தேவனுடைய ராஜ்யத்துல எல்லாருமே உயிர்த்தெழுந்து வரும்போது, தேவன் மறுபடியும் ஒரு டெஸ்ட் வைக்கும்போது, கண்டிப்பா அவங்க எத தான் சூஸ் பண்ணுவாங்க அப்டின்னா, நன்மையான விஷயங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க. நன்மையான விஷயங்கள மட்டும் தான் வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு தீமையான அனுபவங்கள வந்து மனுஷகுலம் வந்து பெற்றுக் கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னொரு கேள்வி வரும். இப்போ வந்து தேவன் வந்து இந்த தீமைய அனுமதிக்கிறதால, தேவன் தான் வந்து தீமைய வந்து ஸ்டார்ட் பண்றாரா? அல்லது தேவன் தான் வந்து ஈவலோடைய வந்து ஒரு ஆத்தரா? அப்டின்ற ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு வரும். நம்ப ஒரு சில வசனங்கள படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். You are not a God who takes pleasure in wickedness, nor shall evil dwell with you. And your eyes too pure to look on evil, you cannot tolerate wrongdoing. அதாவது தேவன் வந்து தீமையான விஷயங்கள வந்து சந்தோஷப்படுறது இல்ல. இப்போ தீமைய அனுமதிச்சிருக்கிறாரு. அதனால ரொம்ப தீமையான விஷயங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான்னு கேட்டாக்கா, கண்டிப்பா இல்ல. ஹி டஸ் நாட் டேக் பிளெஷர் இன் விக்கெட்னஸ்.
ஹி கேனாட் டாலரேட் ராங் டூயிங். தவறான விஷயங்கள் வந்து அவரால டாலரேட்டே பண்ணிக்கவே முடியாது. ஆனாலும் அத வந்து அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னா, அத வந்து பர்மிட் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அது வந்து மனுஷ குலத்துடைய நன்மைக்காக தான். தீமையான அனுபவங்கள வந்து அவன் பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக தான். இன்னொரு வசனத்த படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். I form the light and create darkness. I make peace and create evil. I, the Lord, do all things. இந்த வசனத்த படிச்சுட்டு நெறைய பேர் வந்து என்ன கன்க்ளூஷன் வந்துர்றாங்க அப்படின்னா, தேவன் தான் வந்து தீமைய வந்து உருவாக்குறாரு. ஏன்னா இங்க வசனம் என்ன இருக்கு? ஐ கிரியேட் டார்க்னஸ், ஐ கிரியேட் ஈவில் அப்படின்ட்டு இருக்கு. அப்படின்ட்டு வந்து நம்ம இங்க வந்து பார்க்குறோம். ஆனா தேவன் வந்து தீமைய உருவாக்குறாரா அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள வச்சு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல வந்து எந்த ஒரு வெளிச்சமும் இல்ல. எந்த ஒரு வெளிச்சமும் இல்ல அப்படின்னா, அந்த ரூம் வந்து எப்படி இருக்கும்? நீங்க சொல்லலாம் பிரதர்ஸ். இருட்டா இருக்கும். இருட்டா இருக்கும். சப்போஸ் இப்போ ஏதோ ஒரு லைட் ஏதோ ஆன் பண்றோம். அந்த ரூம் எப்படி ஆயிடும்? வெளிச்சமாயிடும். இப்போ அந்த லைட் ஆஃப் பண்ண உடனே மறுபடியும் என்ன ஆயிடும்னா, இருட்டாயிடும். அந்த ரூம்ல வந்து இருட்ட யாராச்சும் உருவாக்குனாங்களா? டார்க்னஸ்ஸ யாராச்சும் உருவாக்குனாங்களா அந்த ரூம்ல? கிடையாது. டார்க்னஸ்ஸ உருவாக்க முடியாது. ஆனா வெளிச்சம் வந்த உடனே அந்த டார்க்னஸ் மறைஞ்சு போயிடுச்சு. வெளிச்சம் போன உடனே டார்க்னஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. இந்த வசனத்த வந்து நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா, தேவன் வந்து தீமைய உருவாக்குறவர் கிடையாது. தேவனுடைய வெளிச்சத்த வந்து அவர் எடுத்துட்டாக்கா, ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்து இருள் வந்துரும். அதுதான் வந்து ஆதாமுடைய விஷயத்துல வந்து நடந்துச்சு. தேவன் வந்து ஜீவனை குடுத்திருந்தார் ஆதாமுக்கு. எப்போ பாவம் பண்ணாரோ, அப்போ அந்த ஜீவன் வந்து எடுத்துட்டார். அது எடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு மரணம், தீமையான விஷயங்கள் எல்லாமே உலகத்துல வந்து பிரவேசிக்க ஆரம்பிச்சுடுச்சு. தேவன் வந்து அதாவது தீமையான விஷயங்கள வந்து அதாவது ஹி டஸ் நாட் டேக் பிளெஷர் இன் விக்கெட்னஸ். அத பார்த்து சந்தோஷப்படுவர் கிடையாது. அதாவது தவறான விஷயங்கள பார்த்து அவர் வந்து அத டாலரேட் பண்றதும் கிடையாது. பிளஸ் இந்த ஒரு தீமையான விஷயங்கள அவரு தான் உருவாக்குறான்னு கேட்டாக்கா கிடையாது. அவர் வந்து நன்மையான விஷயங்கள எடுத்துட்டாக்கா, ஆட்டோமேட்டிக்கா அங்க தீமையான விஷயங்கள் வந்து வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா வந்து அங்க டார்க்னஸ் வந்து வந்துரும். ஸோ தேவன் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்த உலகத்துக்கு வந்து தீமையானத வந்து அனுமதிச்சு, ஒரு நன்மையான அதாவது அவர் வந்து என்ன எதிர்பார்க்கிறாரு அப்டின்னா, மனுஷன் வந்து தீமைக்கான அனுபவத்தையும் அவன் பெற்றுக்கொள்ளணும். நன்மைக்கான அனுபவத்தையும் பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டு நன்மையான விஷயம் வந்து அவன் சூஸ் பண்ணணும். தேவன் வந்து அவன ஃபோர்ஸ் பண்றதில்ல. பட் அந்த ஆப்ஷன வந்து தேவன் வந்து குடுக்குறாரு. தேவன் வந்து எப்பேர்ப்பட்ட ஒரு அன்பான ஒரு தேவன் அப்டின்னா, நம்ம வந்து ஒரு பழத்த வைப்போம். அந்த பழத்த வந்து ஆதாம் வந்து சாப்பிடுவாரு. சாப்பிட்ட உடனே என்ன ஆகும் அப்டின்னா, அவரு வந்து ஒரு மரணம் வந்து இந்த மனுஷ குலத்தின் மேல வந்துரும். நெறைய கஷ்டங்கள வந்து அவங்க அனுபவிப்பாங்க அப்டின்ற ஒரு விஷயம் வந்து தேவனுக்கு முன்னாடியே தெரியும். முன்னாடியே தெரிஞ்சதால தான், தேவன் என்ன பண்றாருன்னா, மனுஷன உருவாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு சொல்யூஷன கூட ரெடி பண்ணிர்றாரு. அதாவது ஒரு நோய் முன்னாடியே வரப்போதுன்றது தேவனுக்கு தெரியும். அந்த நோய் என்னன்னா மரணம். அந்த நோய்க்கான மருந்த வந்து தேவன் இந்த உலகத்த உருவாக்கறதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணிர்றாரு. இப்போ டாக்டர்ங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த கோவிட் கூட வந்துச்சு. கோவிடு வ அதாவது வந்துட்ட பிறகு தான் நெறைய மருந்து வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாங்க. இன்னுமே வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு மெடிசின வந்து அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. சில வேக்சின்ஸ்லாம் போடுறாங்க. ஆனா அந்த வேக்சின்ஸ் போட்டு கூட சில பேர் வந்து இறந்து போறாங்க. ஆனா தேவன் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இப்போ ஒரு நோய் வருது அப்டின்னா, நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அதுக்கான மருந்து வந்து கண்டுபிடிப்பாங்க. ஆனா தேவனுக்கு முன்னாடியே தெரியும். இந்த ஒரு நோய், மரணம் அப்டின்ற ஒரு விஷயம், தீமை அப்டின்ற ஒரு விஷயம் வந்து மனுஷ குலத்தின் மேல வரப்போது. ஸோ தேவன் என்ன பண்றாருன்னா, அவங்கள காப்பாத்துறதுக்காக முன்னாடியே ஒரு மருந்த வந்து தேவன் ரெடி பண்ணிர்றாரு. அது என்ன மருந்துன்ட்டு சொல்ல முடியுங்களா பிரதர்ஸ்? ஒரு மெடிசின முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுர்றாரு. என்ன மெடிசின முன்னாடியே ரெடி பண்ணி வச்சாரு தேவன்? நம்ம படிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19, 20.
but with the precious blood of Christ, as of a lamb without blemish and without spot, who verily was foresaid before the foundation of the world, but was manifest in this last time for you. தேவன் வந்து அந்த மெடிசன் என்ன மெடிசனை தேவன் ரெடி பண்ணார் அப்படின்னா அது வேற யாரும் இல்லை, நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதாவது உலக தோற்றத்துக்கு முன்னேவே வந்து அவரை வந்து தேவன் வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டாராம். எதுக்காக அப்படின்னா இந்த உலகத்தை வந்து அவர் காப்பாற்றணுன்றதுக்காக உலக தோற்றத்துக்கு முன்னாடியே வந்து தேவன் இயேசு கிறிஸ்துவை வந்து செலக்ட் பண்ணிட்டார். அவர் தான் வரணும், அவர் தான் வந்து ஜீவனை வந்து கொடுத்து இந்த ஒரு மனுஷ குலத்தின் மேல வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சாபம், மரணம், இது எல்லாத்துலேருந்தும் அவர் தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்ட்டு தேவன் முன்னாடியே வந்து அதுக்கான மெடிசினை ரெடி பண்ணிட்டார். ஏன்னா நல்லாவே தெரியும் தீமைக்கான அனுபவத்துக்குள்ள அவங்க போவாங்க. பட் அந்த ஒரு அனுபவத்தை அவங்க பெற்றுக்கொண்டு அதுலேருந்து யாராச்சும் வந்து அவங்கள காப்பாற்றி மறுபடியும் நன்மையான விஷயங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு ரத்தம் தேவைப்படுது, ஒரு சாக்ரிஃபைஸ் வந்து அங்கே தேவைப்படுது. ஸோ அதனால இயேசு கிறிஸ்துவ தேவன் முன்னாடியே வந்து செலக்ட் பண்ணி வச்சாரு. முன்னாடி செலக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ரைட் டைம்ல என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்துவ இந்த பூமிக்கு வந்து அனுப்புறாரு. தேவன் வந்து ரொம்ப ரொம்ப அன்பான தேவன். இந்த ஒரு தீமையை அனுமதிச்சதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, மனுஷன் வந்து இந்த தீமைக்கான அனுபவத்த பெற்றுக்கொண்டு, அவன் என்ன பண்ணணும் அப்டின்னா, நன்மையான விஷயங்கள வந்து அவன் சூஸ் பண்ணணும். இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த உலகம் வந்து இப்போ வந்து அவங்க எப்டி எப்டி சொல்றாங்க அப்டின்னா, தேவனுக்கு கண் இருக்கா? தேவனுக்கு வந்து காது இருக்கா? தேவன் வந்து தூங்கிட்டு இருக்கிறாரா? அப்டின்ட்டு தேவன வந்து புரிஞ்சு கொள்ளாம, நெறைய விஷயங்கள வந்து சொல்றாங்க. ஆனா, இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு புரிய வரும்போது, அவங்க வந்து ரொம்ப ஆச்சரியமாயிடுவாங்க. ஏன்னா, நம்ம சில வசனங்கள பார்த்தோம். பைபிளுக்குள்ள சில பேரே வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த கேள்வி வந்து கேட்டாங்க. தாவீது வந்து என்ன கேட்டார் தெரியுங்களா கேள்வி? "தேவனே, நீங்க வந்து ஏன் தூங்கிட்டே இருக்கீங்க? ஏந்திரிங்க தேவனே! என்னுடைய அழுகை வந்து இங்க கேளுங்க தேவனே!" அப்படின்னு சொல்றாரு. ஆனா லேட்டரா அவருடைய லைஃப்ல வந்து என்ன சொல்றாரு தெரியுங்களா? அதே தாவீது இன்னொரு வசனத்த படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 121 அதிகாரம் 4 வசனம். சாம்ஸ் 121:4. Behold, he that keepeth Israel shall neither slumber nor sleep. அதே தாவீது, அதாவது "தேவனே நீங்க ஏந்திரிங்க தேவனே" அப்படின்னு சொன்ன தாவீது என்ன சொல்றாரு தெரியுங்களா? "இஸ்ரவேலை காக்குகிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை." ஏன்னா தேவன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார். தேவன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதபோது தான் அப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் பண்றாரு. பட் எப்போ தேவன ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரோ, புரிஞ்சிடுச்சு. இஸ்ரவேல காக்கக்கூடிய தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. எப்பவுமே நம்மள பத்தி தான் வந்து அவர் யோசிச்சுட்டே இருக்கிறாருன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தாவீதுக்கு வந்துடுச்சு. இன்னொருத்தர் வந்து சில கேள்வி கேட்டார். யோபு, "தேவனே உங்களுக்கு வந்து கண் இருக்கா? தேவனே என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஏன் என்ன வந்து இவ்ளோ கஷ்டப்படுத்துறீங்களே! உங்களுக்கு வந்து இதனால என்ன கெயின்? என்ன லாபம்?" அப்படின்ட்டுலாம் கேள்வி கேட்டாரு. அவரு கடைசியில என்ன தெரியுங்களா சொன்னாரு? படிக்கலாம் பாருங்க. யோபு 42 அதிகாரம் 1லிருந்து 6. Then Job answered the Lord and said, I know that you can do everything, and, and that your no purpose of yours can be withheld from you. அதாவது தேவனே நீங்க வந்து எல்லாமே உங்களால முடியும்ன்றத வந்து நான் புரிஞ்சுக்கினேன். நோ பர்ப்பஸ் ஆஃப் யூர்ஸ் கேன் பி வித்ஹெல்ட். நீங்க ஏதாவது ஒரு காரணத்தோட தான் நீங்க செய்வீங்க. அத வந்து யாராலயும் தடுக்கவே முடியாது. கன்டின்யூ பண்ணுங்க பிரதர். Who is he that hides counsel without knowledge? Therefore have I uttered what I understood not, things too wonderful for me, which I knew not. Here I beseech, here I beseech you, and I will speak. I will demand of you, and I declare you unto me. I have heard of you by hearing of the ear, but now my eye sees you. Therefore I abhor myself and repent in dust and ashes. அதாவது என்ன சொல்றாருன்னா, தேவனே உங்களுடைய ஞானம் வந்து பெரிய ஞானம். அத வந்து நான் சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. அது வந்து அ அ அத வந்து சரியா நான் புரிஞ்சு கொள்ளல. அப்டின்ட்டு அவரே கன்ஃபஸ் பண்றாரு. அது மாத்திரம் இல்ல, தேவனே முன்னாடிலாம் உங்கள பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் ஆனா இப்ப தான் வந்து உங்கள நான் பார்க்குறேன்.
இப்பதான் உங்கள பார்க்குறேன்னு சொல்லும்போது, இப்பதான் தேவனே உங்கள வந்து நான் புரிஞ்சு கொள்றேன். என்ன மன்னிச்சிடுங்க தேவனே. அதான் எந்த அளவுக்கு அப்டின்னா, தேவனே நான் உங்களுக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே கிடையாது தேவனே. நான் வந்து வெறும் டஸ்ட், வெறும் ஆஷ். நான் வந்து ஒரு தூசி தான் தேவனே உங்களுக்கு முன்னாடி அப்டின்ட்டு, யோபு வந்து முன்னாடி இதுக்கு முன்னாடி யோபு ஸ்டார்ட்டிங்ல இருக்கக்கூடிய சில அதிகாரங்கள நீங்க படிக்கும்போது, தேவன பார்த்து நிறைய கேள்வி கேட்டிருப்பாரு. ஆனா ஒன்ஸ் தேவன பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுடனே, அத கன்ஃபஸ் பண்ணி, தேவனே உங்களுடைய ஞானம் வந்து உங்களுடைய ஞானத்த பத்தி புரிஞ்சுக்காம நான் இப்டி பேசிட்டேன் தேவனே. இப்பதான் வந்து உங்கள வந்து நான் இப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன் தேவனே. இந்த ஒட்டுமொத்த உலகமும் இப்ப தேவன் என்ன பண்றாங்கன்னா, கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா தேவனுடைய ஞானம், தேவனுடைய வழிகள வந்து அவங்க புரிஞ்சு கொள்ளல. அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல எல்லாருமே ரிசரக்ஷன்க்குள்ள வரும்போது, எல்லாருமே தேவன வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே தேவன வந்து புரிஞ்சு கொள்ளுவாங்க. தேவனே என்ன மன்னிச்சிடுங்க தேவனே. தேவனே உங்கள பத்தி நான் சரியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல தேவனே. நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சது வந்து எங்க நன்மைக்காக தான் அப்டின்ட்டு எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு தேவனே. ஏன்னா, இப்போ வந்து மனுஷ குலம் வந்து நிறைய கஷ்டப்படுறாங்க இல்லையா? இந்த கஷ்டம் எல்லாத்தையும் தேவன் சரி பண்ணிடுவாரு. எப்படி சரி பண்ணிடுவார் அப்டின்னா, இப்போ முதல்ல வந்து நம்ம பார்த்தோம் ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சான்னு கேட்டாக்கா இல்ல. தேவனுடைய ராஜ்யத்துல இந்த பூமி முழுவதும் ஏதேன் தோட்டமாவே மாறிடும். ஃபுல்லாவே ஈடன் கார்டனா மாறிடும். படிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 36, 35. And they shall say, This land that was desolated is become like a garden of Eden. அதாவது இந்த பூமியானது வந்து இப்படி இருந்துச்சே. ஆனா இது வந்து ஏதேன் தோட்டத்த போல மாறிடுச்சே. இந்த பூமியானது ஏதேன் தோட்டம் போல மாறிடும். எப்போ அப்டின்னா, தேவனுடைய ராஜ்யத்துல. எந்த ஒரு நோய், எந்த ஒரு கஷ்டங்கள், எந்த ஒரு தீமை எதுவுமே இருக்காது. ஏன்னா, தீமைக்கான அனுபவத்த வந்து ஆல்ரெடி தேவன் வந்து குடுத்ததால, எல்லாருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்திருப்பாங்க. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்டின்னா, தீமை, நன்மை அப்டின்னு தேவன்ட்டு ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு வச்சாரு அப்டின்னா, நன்மைய தான் எல்லாம் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா, அந்த ஒரு பாவத்துக்கான விளைவுகள், பாவம் வந்து எவ்வளோ பாதிப்பு வந்து குடுக்கும். இது எல்லா விஷயங்களும் வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இவ்ளோ கஷ்டங்கள் மனுஷகுலம் வந்து படுறாங்க இல்லையா? தேவனுடைய ராஜ்யத்துல அத எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. மறந்துடுவாங்க அப்டின்னா, இப்போ அ அதாவது நிறைவான விஷயங்கள் வரும்போது, குறைவான விஷயங்கள் வந்து மறந்து போயிடும். அதாவது தேவனுடைய ராஜ்யத்துல தேவன் அவங்களுக்கு குடுக்க இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதங்கள் அவங்க பெற்றுக்கொள்ளும்போது, அவங்க பட்ட கஷ்டங்கள், சோதனைகள் எல்லாத்தையுமே மறந்துடுவாங்களாம். ஏன்னா, அந்த ஆசீர்வாதங்கள் வந்து அந்த அளவுக்கு இருக்குமாம். அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இப்போ யோபோடைய ஒரு லைஃப்ப கூட நம்ம பார்க்கும்போது, அவ்ளோ கஷ்டங்கள் வந்து படுறாரு. ஆனா லேட்டரா அவருடைய லைஃபே வந்து சேஞ்ச் ஆயிடுது. அவருடைய ஆசீர்வாதங்கள் வந்து ரெட்டிப்பாயிடுது. இப்ப இந்த உலக ஜனங்களுக்கு வந்து அவங்களுக்கான அந்த ஒரு கஷ்டங்கள், சோதனைகள் இது எல்லாமே ராஜ்யத்துல வந்து தேவன் வந்து ரெட்டிப்பா அவங்கள ஆசீர்வதிப்பார். ரெட்டிப்பா அந்த ஆசீர்வாதத்த வந்து மனுஷ குலத்துக்கு வந்து தேவன் வந்து குடுத்துடுவாரு. அப்படி குடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, படிக்கலாம் பாருங்க. கடைசி வசனம். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். For behold, I create new heaven and new earth, and the former shall not be remembered, nor come into mind. அதாவது புதிய வானமும், புதிய பூமியும் நான் வந்து உருவாக்குறேன். அதாவது தேவனுடைய ராஜ்யத்துல வந்து அ எல்லாமே வந்து புதுசா மாறிடும். பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க மறந்து போயிடுவீங்க. ஏன் மறந்து போயிடுவீங்க அப்டின்னா, புதிய வானத்திலும், புதிய பூமியிலும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதங்கள் வந்து பழைய விஷயங்கள வந்து மறக்கடிச்சிடும். அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்கள வந்து இந்த ஒட்டுமொத்த உலகமே வந்து பெற்றுக்கொள்வாங்க. அவ்ளோ சந்தோஷமா இருப்பாங்க. இந்த ஒட்டுமொத்த பூமி ஏதேன் தோட்டமா மாறிடும். அப்படி இருக்கும்போது, இப்போ எல்லாரும் பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு கஷ்டங்கள் எல்லாமே, இது வந்து எதுக்காக அப்படின்னா, அந்த ஒரு தீமைக்கான அனுபவத்த வந்து அவங்க பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக தான். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா மனுஷன் வந்து எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் மூலியமா தான் கற்றுக்கொள்வான். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் மனுஷன் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா கற்றுக்கொள்வான். தேவன் வந்து ஜஸ்ட் நாலேட்ஜ் மாத்திரம் ஒண்ணு குடுத்துட்டாக்கா, மனுஷன் வந்து அத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதில்ல. அதனால தான் மனுஷனுக்கு வந்து தேவன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்குறாரு. ஸோ அன்பான சகோதர, சகோதரிகளே,
ஸோ இந்த ஒரு நாளிலும் கூட நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்த பத்தி கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, தேவன் எதுக்காக தீமையை வந்து அனுமதிச்சார்? எதுக்காக தேவன் வந்து தீமையை அனுமதிச்சார் அப்படின்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது மனுஷன் வந்து நன்மை மற்றும் தீமைக்கான அறிவ வந்து அவன் பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக தான் தேவன் வந்து இந்த ஒரு அ தீமைய வந்து இந்த பூமி மேல தேவன் மனுஷ குலத்தின் மேல அனுமதிச்சிருக்கார் அப்படின்ட்டு பார்க்குறோம். இது இப்போ வந்து கஷ்டமா தான் இருக்கும். இந்த தீமைக்கான அனுபவம் இப்போ பிரசன்ட் வந்து கஷ்டமா தான் இருக்கும். ஆனா ஃபியூச்சர்ல வந்து தேவனுடைய ராஜ்யத்துல எல் எல்லாமே வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா சரியாயிடும். அவங்க இந்த பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க மறந்துடுவாங்க. எல்லாமே புதுசா மாறிடும். ஆசீர்வாதங்கள் ரெட்டிப்பா வந்து அவங்களுக்கு கிடைச்சிடும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்க வந்து அப்புறமா கேட்கலாம். தேவன் தாமே இந்த ஒரு பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் கேட்டவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். ஆமென்.